மீது வற்றாத அன்பு கொண்ட இறை மக்களே, இருபால் உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் நமது புனித அந்தோணியார் ஆலயத்தில் சிறப்புடன் செயல்பட்டு கொண்டிருக்கும் புனித மிக்கேல் அதிதூதர் ஜெப குழுவினரின் நல்வாழ்த்துக்கள். அன்பு இறை சமூகமே, செப்டம்பர் மாதம் 29ஆம் நாளான இன்று இறை வார்த்தையின் நாளாகவும் விவிலிய கண்காட்சியை நம் கண்முன் அரங்கேற்றும் நாளாகவும் நமது பங்கில் கொண்டாடி மகிழவும் நாம் அனைவரும் கூடி வந்துள்ளோம். உடன்படிக்கை என்ற தலைப்பில் நமது சிந்தனைக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இன்று உடன்படிக்கை என்றாலே நமது எண்ணத்தில் வருவது தந்தை, மகன், தூய ஆவி என்ற மூவொரு கடவுளின் நினைவு மட்டுமே. ஆம், அவர் விவிலியத்தில் இஸ்ரேல் மக்களோடு பல்வேறு உடன்படிக்கை செய்துள்ளார். அவை அனைத்தையும் நிறைவேற்றியும் உள்ளார். இன்றைய நாளில் கூட நம் பங்கில் ஞானப்பால் என்னும் மறைக்கல்வியை கற்று வரும் நமது சிறாக்கள் முழு விவிலியத்தின் அடிப்படையில் பல காட்சிகளை கண்காட்சியாக நம் கண்முன் படமெடுத்து காட்டும் வகையில் பல வரலாற்று சிந்தனைகளையும் உருவாக்கி உள்ளனர். இன்றைய வாசகங்களும் நற்செய்திகளும் கூட நமக்கு எடுத்து சொல்வது என்னவெனில், இறுதி நாளில் மாந்தர்கள் அனைவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்ற வாக்கின்படி அனைத்து மக்களும் இறைவார்த்தையை அறிவிக்கின்றார்கள். நற்செய்தியிலும் கூட ஆண்டவரை பற்றி ஆற்றலுடன் யார் வேண்டுமானாலும் எடுத்துரைக்கலாம் என்று கூறுகிறார் நம் இயேசு கிறிஸ்து. மற்றும் அன்பர்களே, நாம் எதிர்நோக்கி காத்திருக்கும் புனித ஆண்டான ஜூபிலி 2025ஆம் ஆண்டில் நம் அனைவரின் கையிலும் நம் பிள்ளைகளின் கையிலும் விவிலியம் தவழ வேண்டும், அதை வாசிக்க வேண்டும், பிறருக்கு அறிவிக்க வேண்டும், அதை செயல்படுத்த வேண்டும் என்ற வார்த்தையின் மீது தனியாத தாகம் கொண்டு வாழ வேண்டும் என்ற உள்ளம் வேண்டி இன்றைய திருப்பலியில் நாம் சபதம் எடுப்போம். அதோடு நம் பங்கில் செயல்பட்டு கொண்டிருக்கும் ஜெப குழுவானது 20ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டு 2025ஆம் ஆண்டில் வெள்ளி விழாவை நோக்கி பயணிக்கின்ற இந்த நேரத்தில் எங்களுக்காக ஜெபிக்கவும் மற்றும் நாம் அனைவரும் ஆண்டவரின் இறையாட்சி பணியை செவ்வனே செய்து இறையரசை கட்டி எழுப்புகின்ற மக்களாக மாற வேண்டியும் இந்த தூய திருப்பலியில் அனைவரும் உருக்கமாக மன்றாடுவோம். மனிதர்களே, மரிமைதனின்
மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியானது ஆக்னல் தனது 24வது பிறந்தநாள் விழாவையும், வினோத் தனது 36வது பிறந்தநாள் விழாவையும், மேரி மார்கரெட் தனது 36வது பிறந்தநாள் விழாவையும் கொண்டாடி ஆண்டவர் கண்டு செலுத்துகிறார்கள். அத்தனை பேருக்கும் நல்ல உடல் சுகத்தை மீண்டு ஆயிலும் தர வேண்டும் என்று நாம் அவர்களுக்காக ஜெபித்து பலியை கொடுப்போம். மேலும் பாக்கியராஜ் ஆரோக்கியம் மீறி தங்களுடைய திருமண ஆண்டின் 25வது வெள்ளி விழா ஆண்டை கொண்டாடி மகிழ்கிறார்கள். இந்த குடும்பத்தை இந்த நாளில் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் அவர்களுக்காக ஜெபித்து பலியை கொடுப்போம். மேலும் பலியானது பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காக நன்றி பலியாக ஜோபி மைக்கேல், ஜான், பைலட், ஆண்டனி குடும்ப நன்றி பலியாகும். இருதய மைக்கேல் குடும்பத்தில் நன்றி பலியாகும். சிஜோ பென்சி குடும்பத்தில் நன்றி பலியாகும். பிவி ஆண்டனி குடும்பத்தில் நன்றி பலியாகும். ஒப்புக்கொள் ஜெபிக்கிறார்கள். இத்தனை குடும்பங்களையும் நிறைவாக ஆஸ்வதிக்குமாறு நம்பர்களுக்காக ஜெபிப்போம். மேலும் மரிய ஜார்ஜ் அவருடைய தெய்வீகள் கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்றும், அதிசய மணல் மாதா திருத்தல திருவிழா நல்ல முறையில் நடந்ததற்காக நன்றி பலியாகும். ஒப்புக்கொள் ஜெபிக்கிறார். அத்துணை குடும்பங்களும் இந்த நாளிலே நிறைவாக ஆஸ்வதிக்குமாறு நாம் அவர்களுக்காக ஜெபிப்போம். மேலும் திருப்பலியானது உலகில் வாழ்ந்து மரித்து போன ஜான் பால்தார் சிறந்த 16ஆம் நாள் நினைவு, எஸ்எல் கேட்லின் இறந்த 30ஆம் நாள் நினைவு மற்றும் இறந்து போன லூர்து சாமி கித்தேரியான், இவான் குருசடியால், ஜென்சன், ராஜேந்திரன், சன்னம்மாள் ராஜேந்திரன், ராயப்பன் இறந்த 18ஆம் ஆண்டு நினைவு, மேரி சரோஜா மரிய பவுல் போஸ்கோ இறந்த 22ஆம் நினைவு ஆகியோருடைய ஆன்ம இலைப்பாற்றிற்காக ஜெபிப்போம். அத்துணை ஆன்மாக்களுக்கும் ஆண்டவர் நித்திய இலைப்பாற்றை தரும்படியாய் மன்றாலும். அந்த இன்று நம்முடைய பங்கில நம்ம விவிலிய ஞாயிறை கொண்டாடுகிற பைபிள் சண்டே. என் வார்த்தையில் நிலைத்திருங்கள் அப்படி ஒரு தலைப்பை யோவான் 8:31 சொல்ற அந்த தலைப்பை நாம சிந்திக்கிறோம். நம்ம மத்தியிலே இந்த திருப்பலி நிறைவேற்ற வருகை தந்திருப்பவர் அருள் தந்தை ரிச்சி வின்சன் அவர்கள். நம்முடைய சென்னை மயிலை மறைமாவட்டத்தை சேர்ந்தவர். நம்முடைய மாதா டிவியில் அடிக்கடி நீங்க பார்க்க வாய்ப்பு இருக்கு. நம்முடைய சென்னை மயிலை மறைமாவட்டத்தினுடைய சோஷியல் கம்யூனிகேஷன் சொல்லக்கூடிய அந்த பணியகத்தினுடைய செயலராக இருந்து கொண்டு பல அற்புதமான பணிகளை செய்து கொண்டு இருக்கிறார். அவரையும் இந்த நாள் நம்மோடு இணைந்து திருப்பலி நிறைவேற்றுகிற அருள் தந்தை வித்தூஸ் ஓஎம்ஐ சபையை சேர்ந்த இரு குருக்களை ஒரு பலத்த ஒரு கரவழி கொடுத்து அன்போடு அவர்களை இந்த திருப்பலிக்கு வருக வருக என்று வரவேற்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சகோதர சகோதரிகளே, விவிலியத்தினுடைய ஞாயிறை கொண்டாடி கொண்டிருக்கிற இன்று இறை வார்த்தைக்கு எதிராக நாம் செய்த பாவங்களுக்காகவும், இறை வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மறுத்த தருணங்களுக்காகவும் மனம் வருந்தி இந்த மன்னிப்பு வழிபாடில் இணைந்து ஆண்டவருடைய இரக்கத்தை இறைஞ்சுவோம். பாவ மன்னிப்பு வழிபாடு. இறை வார்த்தையை அறிவிக்காமல் இருந்த தருணங்களுக்காக இரக்கம் மிகுந்த எம் இறைவா, வாய்ப்புகள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நற்செய்தி அறிவிப்பது ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட கடமை என்பதை நன்றாக தெரிந்திருந்தும் அதை செய்யாமல் அந்த கடமை குருக்கள் கன்னியர்களுக்கு மட்டும்தான் என்று மடமையாக எண்ணி எங்கள் பொன்னான நேரங்களை தேவையில்லாத காரியங்களில் செலவிட்டு சோம்பி திரிந்து உம் கட்டளைகளை கடைபிடிக்காமல் போன நேரங்களுக்காய் எங்களை மன்னியும் இறைவா, மன்னியும். மன்னிப்பாயா மன்னிப்பாயா மன்னவனே என்னை மன்னிப்பாயா 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 மன்னவனே என்னை மன்னிப்பாயா. இறை வார்த்தையை காது கொடுத்து கேட்காத நேரங்களுக்காக, உங்கள் மன்றாட்டை கேட்காமல் இருக்க என் காதுகள் மந்தமாகி விடவில்லை என்று மொழிந்த இறைவா, தேனினும் தேனடையிலும் இனிமையான உம் வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை காது கொடுத்து கேட்காமல் உலக காரியங்கள், சினிமா பாடல்கள்,
தேவையில்லாத காரியங்களில் அக்கம் பக்கத்தில் பேசும் பேச்சுகளை மட்டும் மிகவும் ரசனையோடு கேட்டு வாழ்ந்து உம் மனதை நோகடித்த தருணங்களுக்காய் எங்களை மன்னியும் இறைவா, மன்னியும். மன்னிப்பாயா மன்னிப்பாயா மன்னவரே, என்னை மன்னிப்பாயா 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 மன்னவரே, என்னை மன்னிப்பாயா. இறை வார்த்தையை கடமைக்காக பிறருக்கு அறிவித்து அதை எங்கள் வாழ்வில் செயல்படுத்த தவறிய நேரங்களுக்காக செயல் இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம் என்று விவிலியத்தில் நாங்கள் வாசிக்கின்றோம். பல வேளைகளில் நாங்கள் பிறருக்கு நற்செய்தி அறிவிக்கின்றோம். ஆனால் அதை எங்கள் வாழ்வில் சிறிதும் கடைபிடிக்காமல் ஏனோ தானோ என்று வெளிவேடமாய் வாழ்ந்து வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையாக மாறிய நேரங்களுக்காக எங்களை மன்னியும் இறைவா, மன்னியும். மன்னிப்பாயா மன்னிப்பாயா மன்னவனே, என்னை மன்னிப்பாயா 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 மன்னவனே, என்னை மன்னிப்பாயா. எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவிலா நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குமே. கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத தூய ஆவியோடு
அறிவூட்டுகின்றீரே. அதே ஆவியாரால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவர் அளிக்கும் ஆறுதலால் எப்பொழுது மகிழ்ந்திருக்கவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நம் அனைவரும் எழுந்து நிற்போம். இறை வார்த்தை பவனி. இந்த விண்ணும் மண்ணும் ஒழிந்தாலும் இறை வார்த்தை ஒழியாது. இந்த விண்ணும் மண்ணும் ஒழிந்தாலும் இறை வார்த்தை ஒழியாது. இறை வார்த்தை வலுவானது, இறை வார்த்தை மீட்பானது. இறை வார்த்தையை என்றுமே நிலையானது. இறை வார்த்தைக்கு செவி மடுப்போம். இந்த விண்ணும் மண்ணும் ஒழிந்தாலும் இறை வார்த்தை ஒழியாது. இந்த விண்ணும் மண்ணும் ஒழிந்தாலும் நம் அனைவரும் தலைவணங்கி இறை வார்த்தைக்கு மரியாதை செய்வோம். வார்த்தையான இறைவனுக்கு தீபத்தாலே அஞ்சலி. வாழ்வழிக்கும் வள்ளலுக்கு தூபத்தாலே அஞ்சலி. வழியும் ஒளியும் ஆனவர்க்கு மலர்களாலே அஞ்சலி. தீபத்தாலே அஞ்சலி, தூபத்தாலே அஞ்சலி, மலர்களாலே அஞ்சலி. முதல் வாசக முன்னுரை. ஆண்டவரின் ஆவி நம்மை அபிஷேகம் பண்ணும்போது நாம் முற்றும் துறந்த நிலையில் அவரை பற்றிய நற்செய்தி அறிவிக்க முற்படுகின்றோம். அவரது ஆவி நமக்குள் இல்லாமல் அவரை பற்றி நாம் இறைவாக்கு உரைக்கவே முடியாது. அவர் யாருக்கு வேண்டும் என்றாலும் இந்த இறைவாக்கு உரைக்கும் அருள்கொடையை வழங்குவார். ஆள் பார்த்து செயல்படும் கடவுள் அல்ல என்று இன்றைய வாசகம் முதல் வாசகமானது நமக்கு எடுத்துரைக்க வருகிறது. கவனமுடன் நாம் செவி கொடுப்போம். அனைவருமே இறைவாக்கினராகும்படி ஆண்டவர் அவர்களுக்கு தம் ஆவியை அளிப்பதே எத்துணை சிறப்பு. எண்ணிக்கை நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவசனங்கள் 25 இருந்து 29 வரை. அந்நாள்களில் ஆண்டவர் மேகத்தில் இறங்கி வந்து மோசேயோடு பேசினார். அவரில் இருந்த ஆவியில் கொஞ்சம் எடுத்து 70 மூப்பருக்கு அளித்தார். ஆவி அவர்கள் மேல் இறங்கவே அவர்கள் இறைவாக்கு உரைத்தனர். அதன் பின்னர் அவர்கள் அப்படி செய்யவில்லை. 2 மனிதர் பாளையத்திலேயே தங்கிவிட்டனர். ஒருவன் பெயர் எல்தாது, மற்றவன் பெயர் மேதாது. அவர்கள் மீதும் ஆவி இறங்கியது. பதிவு செய்யப்பட்டவர்களில் இவர்களும் உண்டு. ஆனால் அவர்கள் கூடாரத்துக்கு சென்றிருக்கவில்லை. ஆகவே அவர்கள் பாளையத்திலேயே இறைவாக்கு உரைத்தனர். ஒரு இளைஞன் ஓடி வந்து மோசேயிடம், எல்தாதும் மேதாதும் பாளையத்தில் இறைவாக்கு உரைக்கின்றனர் என்று சொன்னான். உடனே தேர்ந்தெடுக்கப்பட்டோரில் ஒருவரும் மோசேயின் ஊழியரும் நூனின் மைந்தருமான இயேசுவா, மோசே என் தலைவரே, அவர்களை தடுத்து நிறுத்தும் என்றார். ஆனால் மோசே அவரிடம், என்னை முன்னிட்டு நீ பொறாமைப்படுகிறாயா? ஆண்டவரின் மக்கள் அனைவருமே இறைவாக்கினராகும்படி ஆண்டவர் அவர்களுக்கு தம் ஆவியை அளிப்பது எத்துணை சிறப்பு என்றார். பின் மோசேயும் இஸ்ரேலின் மூப்பரும் பாளையத்துக்கு திரும்பினர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. ஒளியான வார்த்தை, இறை வார்த்தை, உயிரான வார்த்தை, இறை வார்த்தை, ஒளியான வார்த்தை, இறை வார்த்தை, உயிரான வார்த்தை, இறை வார்த்தை, துணையான வார்த்தை, இறை வார்த்தை, துயர் நீக்கும் வார்த்தை, நல்வார்த்தை, அருள் வார்த்தை, அருள் வார்த்தை, நிசனித பகமகரிசம், ஒளியான வார்த்தை, இறை வார்த்தை, உயிரான வார்த்தை, இறை வார்த்தை. எளிய மனதோர் பேரு பெற்றோர், ஏனெனில் இறையாட்சி அவர்க்காகுமே. எளிய மனதோர் பேறு பெற்றோர், ஏனெனில் இறையாட்சி அவர்க்காகுமே. நீதியின் வழியில் துயருவோர், நிலையான வாழ்வை காண்பார்கள். நீதியின் வழியில் துயருவோர், நிலையான வாழ்வை காண்பார்கள். பேரு பெற்றோர், பேரு பெற்றோர், பேரு பெற்றோர் என்ற நிலை பெறவே நம் இயேசு தந்த அருள் வார்த்தை, நிசனித பகமகரிசம், ஒளியான வார்த்தை, இறை வார்த்தை, உயிரான வார்த்தை, இறை வார்த்தை, ஒளியான வார்த்தை, இறை வார்த்தை, உயிரான வார்த்தை, இறை வார்த்தை. சாந்தம் உடையோர் பேரு பெற்றோர், சரித்திரம் படைப்பார் அவர் செயலால். சாந்தம் உடையோர் பேறு பெற்றோர், சரித்திரம் படைப்பார் அவர் செயலால். இரக்கம் உடையோர் பேரு பெற்றோர், ஏனெனில் இரக்கம் அவர் பெறுவார். இரக்கம் உடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் இரக்கம் அவர் பெறுவார். பேரு பெற்றோர், பேரு பெற்றோர், பேரு பெற்றோர் என்ற நிலை பெறவே நம் இயேசு தந்த அருள் வார்த்தை, நிசனித பகமகரிசம், ஒளியான வார்த்தை, இறை வார்த்தை, உயிரான வார்த்தை, இறை வார்த்தை, ஒளியான வார்த்தை, இறை வார்த்தை, உயிரான வார்த்தை, இறை வார்த்தை, துணையான வார்த்தை, இறை வார்த்தை, துயர் நீக்கும் வார்த்தை, நல்வார்த்தை, அருள் வார்த்தை, அருள் வார்த்தை, நிசனித பகமகரிசம், ஒளியான வார்த்தை, இறை வார்த்தை, உயிரான வார்த்தை, இறை வார்த்தை. இந்த உலக வாழ்க்கை தான் முக்கியம் என்று பலதரப்பட்ட மக்கள் செல்வத்தின் பின்னே ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். அது அழிந்து போகும், அது நிலையான செல்வம் அல்ல. பூச்சியும் புழுக்களும் அதை அழித்துவிடும் என்று தெரிந்திருந்தும் அதன் பின்னே ஓடும் மக்கள் மன நிம்மதியுடன் வாழ்வதோடு பல நேரங்களில் பிறரின்
செல்வம் சாபத்திற்கும் உள்ளாகக்கூடும் என்று உலக செல்வத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை வாசகமாக இன்றைய 2ஆம் வாசகம் உள்ளது. அதை கவனமுடன் செவிமடுப்போம். 2ஆம் வாசகம். திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 1 முதல் 6 வரை உள்ள இறை வார்த்தைகள். செல்வர்களே, சற்று கேளுங்கள். உங்களுக்கு வரப்போகும் இழிநிலையை நினைத்து அலறி அழுங்கள். உங்கள் செல்வம் மக்கி போயிற்று. உங்கள் ஆடைகள் பூச்சிகளினால் அரிக்கப்பட்டு விட்டன. உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்து விட்டன. அந்த துருவே உங்களுக்கு எதிர் சான்றாக இருக்கும். அது நெருப்பு போல உங்கள் சதையை அழித்துவிடும். இறுதி நாளில் செல்வத்தை குவித்து வைத்திருக்கின்றீர்களே, உங்கள் வயலில் அறுவடை செய்த வேலையாளுகளுக்குரிய கூலியை பிடித்து கொண்டீர்கள். அது கூக்குரல் இடுகிறது. அறுவடை செய்தவர்களின் கூக்குரல் படைகளின் ஆண்டவருடைய செவிக்கு எட்டியுள்ளது. இவ்வுலகில் ஆடம்பரமாகவும் இன்பமாகவும் வாழ்ந்தீர்கள். கொல்லப்படும் நாளுக்காக உங்கள் உள்ளங்களை கொழுக்க வைத்தீர்கள். நேர்மையாளரை குற்றவாளி என தீர்ப்பளித்து கொலை செய்தீர்கள். ஆனால் அவர் உங்களை எதிர்த்து நிற்கவில்லை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். தூய மார்க்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 4 அதிகாரம் 9 இறைவசனங்கள் 38 முதல் 48 முடியும். அக்காலத்தில் யோவான் இயேசுவிடம், போதகரே, ஒருவர் உமது பெயரால் பேய்கள் ஓட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம், ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்றார். அதற்கு இயேசு கூறியது, தடுக்க வேண்டாம், ஏனெனில் என் பெயரால் வல்ல செயல் புரிபவர் அவ்வளவு எளிதாக என்னை குறித்து இகழ்ந்து பேச மாட்டார். ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார். நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்பதால் உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இச்சிறியோருள் எவரையாவது பாவத்தில் விழ செய்வோருடைய கழுத்தில் ஓர் எந்திரக்கல்லை கட்டி கடலில் தள்ளிவிடுவதே அவர்களுக்கு நல்லது. உங்கள் கை உங்களை பாவத்தில் விழ செய்தால் அதை வெட்டிவிடுங்கள். நீங்கள் இரு கை உடையவராய் அணையாத நெருப்புள்ள நரகத்துக்கு தள்ளப்படுவதை விட கை ஊனமுற்றவராய் நிலை வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது. உங்கள் கால் உங்களை பாவத்தில் விழ செய்தால் அதை வெட்டிவிடுங்கள். நீங்கள் இரு காலுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட கால் ஊனமுற்றவராய் வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது. உங்கள் கண் உங்களை பாவத்தில் விழ செய்தால் அதை பிடுங்கி எரிந்து விடுங்கள். நீங்கள் இரு கண் உடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட
ஒற்றை கண்ணராய் இறையாட்சிக்கு உட்படுவது உங்களுக்கு நல்லது. நரகத்திலோ அவர்களை தின்னும் புழு சாகாது, நெருப்பும் அவியாது. ஆண்டவரின் அருள் வாக்கு. மாம்சமான யாவர் மேலோ ஆவியை ஊற்றுவேன் என்றீ. மாம்சமான யாவர் மேலோ ஆவியை ஊற்றுவேன் என்றீ. முப்பர் வாலிபர்கள் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வரே. எங்கள் முப்பர் வாலிபர்கள் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வரே. கைகளை தட்டி. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. பொழிந்திடும் பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, சாதாரணமாக இங்கே நின்று நான் ப்ரீச் பண்ணுறது கிடையாது, கீழே இறங்கிடுவேன். இன்னைக்கு வெயில் தாங்கலை, இங்கே தான் ஃபேன் இருக்குது. ஹல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு வல்லமை தேவைப்படுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலேயே அவர் நற்செய்தி அறிவிக்கும் பொழுது மக்கள் இயேசு நற்செய்தி அறிவிக்கிற விதத்தை பார்த்து சொல்வார்கள், இது கொஞ்சம் வித்தியாசமானதா இருக்குது அப்படின்றாங்க. எப்படி? பரிசேயர்கள் சதிசேயர்கள் போதிக்கிறதை காட்டிலும் இயேசுவினுடைய போதனை கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது அப்படின்னாங்க. அது என்னங்க வித்தியாசம் அப்படின்னு கேட்டதுக்கு அவர்கள் சொன்னார்கள், இது புதுசா அதிகாரம் நிறைந்த போதனையாக இருக்கிறது. சும்மா புத்தியிலிருந்து வர்ற போதனை இல்ல, வார்த்தை ஜாலங்களிலிருந்து வர்ற போதனை இல்ல, இது அதிகாரத்தோடு வருகிற போதனை. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் நிறைய பைபிள் படிக்கிறோம், அதுவும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் கடந்த ஒரு 10, 15, 20 வருடங்கள்ல அதிகமாக விவிலியத்தை வாசிக்க தொடங்கி இருக்கிறோம். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இன்றைக்கும் நம்மால் அதிகாரத்துடன் ஆண்டவருடைய வார்த்தையை போதிக்க முடிகிறதா? ஒருவர் நம்மளுடைய விசுவாசத்தை குறித்து கேள்விகளை எழுப்பும் பொழுது விதண்டாவாதம் பேசிக்கொண்டு இருக்கிறோமா, இல்ல அதிகாரப்பூர்வமாக ஆண்டவருடைய வார்த்தையை நம்மால் பறைசாற்ற முடிகிறதா அப்படின்னு கேட்டா அது மிகப்பெரிய கேள்விக்குறி. உண்மைதானே? ஏன்? ஏன்னா கான்செப்டை புரிஞ்சுக்கல. நம்ம என்ன நினைக்கிறோம், பைபிள்ல கேள்வி கேட்டா பைபிள்ல 4 வசனத்தை மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சுட்டா நம்மளால ஜெயிச்சிட முடியும் வாதத்தை அப்படின்னு நினைக்கிறோம். பைபிள்ல 2 கோர்ஸ் செமினரிக்கு போய் லே தியாலஜி கோர்ஸ் படிச்சுட்டா, இல்ல யூனிவர்சிட்டிக்கு போய் MA கிறிஸ்டியன் ஸ்டடிஸ் படிச்சுட்டா நம்மளால இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லிட முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அங்கதான் பிரச்சனையே வருது. இறை வார்த்தை என்பது
எழுதியிருக்கிற சொற்கள் அல்ல. இறை வார்த்தை என்பது விவிலியத்தில் எழுத்திலோ அச்சிடப்பட்டிருக்கிற எழுத்துக்கள் மட்டும் அல்ல. இறை வார்த்தை என்பது வாழ்வு தரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்கு. திருத்தந்தை பிரான்சிஸ் பாப்பரசராக பொறுப்பெடுக்கிறார். அது ஒரு சூசையப்பரனுடைய திருவிழா, மார்ச் 19ஆம் தேதி அவர் திருத்தந்தையாக பொறுப்பெடுக்கிறார். அவர் பொறுப்பெடுத்து முதலாக ஒரு அபிஷியல் மீட்டிங்கை அட்ரஸ் பண்றாரு. யார் அட்ரஸ் பண்றாரு அப்படின்னு சொன்னா, பைபிள் கமிஷன், ரோமையில் இருக்கிற பைபிள் கமிஷனை சந்திக்கிறார். அந்த பைபிள் கமிஷன் மக்களை சந்திக்கின்ற பொழுது திருத்தந்தை பிரான்சிஸ் முதலாக அவர்களுக்கு அதிகாரப்பூர்வமாக கொடுத்த போதனை என்ன தெரியுமா? தயவு செய்து இறை வார்த்தை என்றால் விவிலியம் என்று நினைக்காதீர்கள். இறை வார்த்தை என்றால் உயிருள்ள இயேசு கிறிஸ்து. இறை வார்த்தைனா யாரு? உயிருள்ள இயேசு கிறிஸ்து. இந்த உயிருள்ள இயேசு கிறிஸ்துவை என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒன்றரை கலக்கிற வரைக்கும் என்னது? விவிலியம் வெறும் ஒரு புத்தகமாக மட்டும்தான் இருக்கும். நான் சொல்றது புரியுதா? விவிலியம் ஒரு புத்தகமாக மட்டும்தான் இருக்கும். அது எப்பொழுது இறை வார்த்தையாக மாறும் என்றால், அந்த வார்த்தை மனு உருவாகி நம்மிடையே குடிகொண்டால் தான் அது என்னவா மாறுது? இறை வார்த்தையாக மாறுகிறது. பைபிள் நிறைய பேர் வச்சிருக்கிறீங்க. நான் சொல்ற இந்த வசனத்தை எடுத்து பாருங்க. யோவான் எழுதிய நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 63வது வசனம். யோவான் எழுதிய நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 63வது வசனம். எடுத்தவங்க வாசிக்கலாம். யோவான் எழுதிய நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 63வது வசனம். நல்ல கவனிங்க. வாழ்வு தருவது ஆவியே, ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொண்டிருக்கின்றன. அப்ப நம்ம முதல் வாசகத்துல வாசிக்கிறோம், ஆண்டவர் அவருடைய ஆவியை என்ன பண்றாரு? அவருடைய இறைவாக்கினர் மேல் இருந்த ஆவியை அவர் தேர்ந்தெடுத்த மக்கள் மேல ஊத்துறாரு. அந்த ஆவியானவர் அவர்கள் பெற்றவுடன் என்ன அறிவிக்கிறாங்க? இறைவாக்கை உரைக்கிறார்கள். கவனிச்சிங்கல்ல? முதல் வாசகத்துல ஆண்டவருடைய ஆவி அவங்க மேல வரும் பொழுது உடனடியாக அவங்க என்ன பண்றாங்க? இறைவாக்கு உரைக்கிறாங்க. பிரியமான என் சகோதர சகோதரிகளே, நற்செய்தி சொல்லுகிறது, நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொண்டிருக்கின்றன. அப்ப இந்த பைபிளை வாசித்து என்னுடைய வாழ்வாக மாற்றும் பொழுதுதான் அந்த வாழ்வு தரும் ஆவியானவர் என்னுள் செயல்படுகிறார் என்று அர்த்தப்படும். வாழ்வு தர ஆவியானவர் எனக்குள்ள இல்லை அப்படின்னு சொன்னா, நான் எவ்வளவுதான் சர்ச்சுக்கு வந்து உக்காந்தாலும் நான் என்ன கிறிஸ்தவன் என்று அழைக்க முடியாது. தண்டவாளத்தில் போய் நிற்கிறதெல்லாம் ரயில் வண்டியா ஆகாது. பேருந்தில் போய் நிற்கிறதெல்லாம் பஸ்ஸா மாறாது. ஷிப்யார்ட்லையும் ஹார்பர்லையும் போய் நிற்கிறதெல்லாம் கப்பலா மாறாது. சர்ச்சுக்கு வந்து உக்காடுறதெல்லாம் கிறிஸ்தவனா மாறாது. எவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தை வாழ்வாகி இருக்கிறதோ, எவருடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தை மனு உருவாகி இருக்கிறதோ, எவருடைய வாழ்க்கையில் அந்த வார்த்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறதோ, அவர்கள் தான் உண்மையான கிறிஸ்தவர்கள். நமக்கெல்லாம் புனித அந்தோனியார் தான் பாதுகாவலர், அப்படிதானே? அது என்னமோ தெரியல, மாயமா மந்திரமான்னு தெரியல. அந்தோனியார் கோயிலில் சமீப காலத்தில் நான் எங்கே போனாலும் பார்க்குறேன், அந்தோனியாருக்கு ஒரு பெரிய போர்வை ஒன்று போத்திடுறாங்க. போத்திருக்கீங்களா? போத்திருக்கீங்களா? ஆமாம், எல்லா கோயிலையும் போத்திடுறாங்க. அது என்னமோ தெரியல, அவர் கையில் இருக்க பைபிளை மட்டும் மூடிடுறாங்க. மூடியிருக்கீங்களா? இது தெரிஞ்சு செய்யறது இல்ல, அப்படி பின்னு குத்தும் போது அப்படி ஆயிடுது. ஹல்லேலூயா. குழந்தை இயேசு விட்டுறாங்க, அந்தோனியாருடைய முகத்தை விட்டுறாங்க. எதை மூடுறாங்க? பைபிளை மட்டும் மூடுறாங்க. ஏன்? அந்தோனியார்
அந்தோனியாரை பார்த்தா ஜாலியா இருக்குது. காலை தொட்டு கும்பிட்டா பன்னு கிடைக்கும். குழந்தை இயேசுவை பார்த்தா ஜாலியா இருக்குது. அவருடைய கிறிஸ்துமஸுக்கு கேக்கு கிடைக்கும். பைபிளை பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்குது. ஏன்? உட்காந்து படிக்க வேண்டி இருக்குது. படிச்சா உள்ளுக்கு கொஞ்சம் லைட் அப்படியே போய் இந்த இரட்டைப்பட்டை வால் அப்படின்றது உள்ளுத்த கொஞ்சம் ஊடுருவுது, கொஞ்சம் குத்துது, கொஞ்சம் குடையுது. அதை மாற்ற வேண்டி இருக்குது. நான் நிறைய கவனிச்சிருக்கேன். இதெல்லாம் சின்ன வயசுல இருந்து நிறைய பார்க்கிறேன். அந்தோனியாருடைய கோயில்களில் எல்லாத்துலயும் இந்த வேலையை பண்றாங்க. என்னது? பைபிளை மட்டும் ஒரு காப்பாவை போட்டு முடிடுவாங்க. ஏன்? பைபிளை மட்டும் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்தோனியார் ரொம்ப நல்லா இருக்காரு, ரொம்ப ஜாலியா இருப்பார். ஏன்? வரிசையில் நின்று காலை தொட்டு முத்தம் கொடுத்து பண்ணை எடுத்துட்டு போய் வீட்டில் சாப்பிட்டா போதும். ஊவரிக்கு போயிட்டு வரும்பொழுது ஒரு பாட்டில் நிறைய தீர்த்தத்தை கொண்டு வந்துட்டா போதும். அந்தோனியாருடைய மந்திர மாலையை வாசிட்டா போதும். எல்லாரும் என்ன ஆயிடுவாங்க? நல்ல கிறிஸ்தவர்களா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்தோனியாருடைய வாழ்க்கையை ஆழமாக படிக்கும் பொழுது தெரிகிறது, அந்தோனியார் எப்படி இயேசு கிறிஸ்து கூட அவ்வளோ ஐக்கியத்துடனும் அவ்வளோ பரிசுத்தத்துடன் வாழ முடிஞ்சது தெரியுமா? இந்த முழு விவிலியத்தை அவர் மனப்பாடமாக வைத்திருந்தார். இந்த நிகழ்ச்சி அந்தோனியாருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். முதல்ல அந்தோனியாருடைய பேர் ஃபர்தினாந்த் அப்படின்ற பெயரோடய இருந்தாரு. அவர் என்ன பண்றாரு? டொமினிக் சபையில சேர்றாரு. டொமினிக் சபையில இருக்கும் பொழுது பிரான்சிஸ் அசிசியாரை பேர் அறிந்து கொள்கிறார். நானும் பிரான்சிஸ்க்கு துறவியை போல அவர்களோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் இருந்த சபையிலிருந்து பிரான்சிஸ்கு சபைக்கு மாறுறார். பிரான்சிஸ்கு சபைக்கு மாறும் பொழுதுதான் இந்த பிரவுன் கலர் ட்ரெஸ் உடுப்பு இப்ப போட்டிருக்காங்கல்ல, பிரவுன் கலர் உடுப்பு, அந்த உடுப்பு அவருக்கு கொடுக்குறாங்க. அது வரைக்கும் வெள்ளை கலர் உடுப்பு தான் போட்டிருந்தார். அந்த பிரவுன் கலர் உடுப்பை உடுத்தி அவர் அந்த சபையில் ரொம்ப சாதாரணமான ஒரு துறவியாக சேர்கிறார். அவர் இதுக்கு முன்னாடி இருந்த சபையில அவருக்கு எவ்வளவு வல்லமை, அவருக்கு எவ்வளவு பவர்னு எல்லாருக்கும் தெரியும். அவர் கெட்டிக்காரரு. அவர் இதுக்கு முன்னாடி இருந்த சபையில தான் ஞாபகம் இருக்கா, ஒருத்தன் என்னமோ பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கும்போது கீழே விழுவான். எப்ப கொஞ்சம் இருப்பா பர்மிஷன் வாங்கிட்டு வரேன்னு அப்படி காத்துல அந்தரத்துல நிக்க வைக்கிற அளவுக்கு பவர் யாருக்கு? அந்தோனியாருக்கு. இவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தவர் அசிசியாருடைய சபையில சேரும் பொழுது நம்ம ஊர்ல சொல்ற மாதிரி வாளெல்லாம் சுருட்டி உள்ள வச்சு மறைச்சுக்கிட்டாரு. ஒன்னும் இல்லை, எனக்கு பவரே இல்லாத மாதிரி காட்டிக்கிட்டாரு. அவருடைய புதிய சபையில் அசிசியார் சபையில அவருக்கு இவ்வளவு வல்லம் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அப்போ ஒரு சூழல் வருகிறது. என்ன நடந்ததுன்னா, அவர் ஏற்கனவே இருந்த சபையில் இருந்த சகோதரர்களும் இப்ப புதுசா சேர்ந்த பிரான்சிஸ்கு சபை சகோதரர்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஆர்டினேஷனுக்கு வராங்க. அப்ப பிரான்சிஸ்கு சபைக்காரங்க நினைக்கிறாங்க அந்த சபையில இருக்கிறவங்க பிரசங்கம் வைப்பாங்க. அந்த சபைக்காரங்க நினைக்கிறாங்க பிரான்சிஸ்கு சபைக்காரங்க பிரசங்கம் வைப்பாங்க. பூசைக்கு முன்னாடி யாருங்க பிரசங்கம் வைக்கிறது கேட்டு எல்லாம் பேத்த முழிக்கிறாங்க. இப்ப இவங்களுக்கு எல்லாம் கஷ்டமா போச்சு. ஏன் அப்படின்னு சொன்னா, இன்னைக்காவது தமிழ்ல 2 வார்த்தை ஒப்பேத்திரலாம். இன்னைக்காவது நம்ம ஊர் மொழியில பேசுறோம், 2 வார்த்தை ஒப்பேத்திரலாம். அந்த காலத்துல எல்லாம் லத்தீன்ல தான் பேசணும். லத்தீன் யாருக்கு தெரியும்? இருக்கிற ஜபங்களை படிக்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா கொலோக்கியெல்லாம் பேசுறதுக்கு யாருக்கும் அவ்வளவு நல்லா வராது. ப்ரிப்பேர் பண்ண மட்டும்தான் பேச முடியும். அத்தனை சபை ஊழியர்களும் அத்தனை ஆயர் அத்தனை துறவிகள் அங்க இருக்கிறாங்க. யார் இவங்களுக்கெல்லாம் பிரசங்கம் வைக்கிறது அப்படின்ற கேள்வி வரும் பொழுது, அந்தோனியார் ஏற்கனவே இருந்தார்ல அந்த பழைய சபை, அந்த சபைக்காரங்க கேட்குறாங்க, ஏங்க அந்தோனியாரை வச்சுக்கிட்டு ஏங்க நீங்க இவ்வளவு பாடுபடுறீங்க? அவர்கிட்ட சொல்லுங்க, அவர் வைப்பாருங்க பிரசங்கம், அவருக்கு ப்ரிப்பரேஷன்லாம் தேவையில்லை, தைரியமா சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அவர்கிட்ட கேட்பாங்க, அவர் ஒற்றுக்கொள்கிறார், அவர் பிரசங்கம் வைக்கிறார். சொல்றாங்க, அவர் பேசிய வார்த்தைகளில் நல்ல கவனிங்க, அவர் பிரசங்கம் வைக்கிறார், அவர் பேசிய வார்த்தைகளில் 90%, இப்ப நான் இவ்வளவு வார்த்தை பேசுறேன்ல, அதுல ஒரு 2% தான் இறை வார்த்தையை நான் சொல்லியிருக்கிறேன். அந்தோனியார் பிரசங்கம் வைக்கும் பொழுது 90% அவர் பேசிய அத்தனை வார்த்தைகள் எங்க இருந்து தான்? பைபிள்ல இருந்து வாசிங்க. ஏதோ ஒரு பைபிள்ல இருந்து படிக்கிறது போல அவர் பாட்டுக்கு வசனத்துக்கு மேல வசனம், வசனத்துக்கு மேல வசனம் சொல்லிக்கொண்டே இருந்தாராம். அவங்க
அவங்க எந்த நிகழ்ச்சிக்காக வந்தாங்க, எதுக்காக அந்த திருப்பலிக்கு வந்தாங்க, எது என்ன ஃபங்க்ஷன், எல்லாத்தையும் மெய்மறந்தவர்களாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தாங்களா. உங்களுக்கு தெரியுமா, அது வரைக்கும் பிரான்சிஸ் அசிசியாருடைய சபையில் ஒரு சட்டம் இருந்தது. என்ன சட்டம் தெரியுமா? எங்க சாமியாருங்க ஒன்றும் படிக்கக்கூடாதுன்னு சட்டம் வச்சிருந்தார் அவர். ஏன்னா அவர் நினைச்சாரு, இந்த சாமியார் பயலுக்கு நிறைய படிக்கிறதுனால இவங்களுக்கு 2 கொம்பு முளைச்சிருது, அதனால அசிசியா என்னுடைய சபையில பிரதரா இருக்கிறவங்க யாரும் படிக்கவே கூடாது, காலேஜுக்கே போகக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் வச்சிருந்தாரு. அந்தோனியார் பைபிள் பைபிளுடைய வார்த்தைகளை சொல்ல 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 அசிசியாரை தீர்மானம் செய்கிறார், இவ்வளவு இறை வார்த்தையை படித்தால் ஒரு மனிதனுக்கு இவ்வளவு தாழ்ச்சி இருக்குமே, ஆனால் இவ்வளவு இறைவார்த்தை தெரிந்தும் ஒரு சாதாரண மனிதனை போல, ஒரு சாதாரண துறவியை போல ஒருவனுக்கு தன்னைத்தானே தாழ்த்துகிற மனம் இருக்குமே, ஆனால் என்னுடைய சபையில் இன்று முதல் அத்தனை பேரும் விவிலியத்தை ஆராய்ந்து படிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார். இன்னைக்கு பிரான்சிஸ்க துறவிகள் உலகில் பெரிய பெரிய கல்லூரிகளை வைத்து விவிலியத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள். அதற்கெல்லாம் ஒரே காரணம் யாரு? அந்தோனியார். அவர் விவிலியத்தை அவ்வளவு கரைத்து குடித்திருந்தார். எந்த அளவுக்கு குடிச்சிருந்தார்னா, விவிலியத்தை அவர் திறக்கும் பொழுதெல்லாம், அதுவும் அவர் கை பிரதி தான் வச்சிருந்தார், கையால் எழுதப்பட்டிருந்த விவிலிய பிரதி தான் வச்சிருந்தார். அதை திறக்கும் பொழுதெல்லாம் குழந்தை இயேசு அவரோடு விளையாடுவாராம். அவரை ரகசியமாக பார்த்தவர்கள் அத்தனை பேரும் அந்த அற்புத காட்சியை பார்த்தார்கள். இன்னைக்கு குழந்தை இயேசு உங்களோட பேச வருகிறாரா? இன்றைக்கு குழந்தை இயேசு நீங்கள் பைபிளை திறக்கும் பொழுது எழுப்பி வருகிறாரா? அப்படின்னா எந்த அளவுக்கு இன்னும் நம் பைபிளுக்குள் செல்ல வேண்டி இருக்கிறது, எந்த அளவுக்கு இறைவார்த்தைக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டி இருக்கிறது என்று யோசித்து பாருங்கள். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், அந்தோனியாருக்கு தேரை எடுப்பது இல்லை அந்தோனியாருக்கு பிரியமானது. அந்தோனியாருக்கு பண்ணு வாங்கி வைக்கிறது இல்லை அவருக்கு பிரியமானது. அந்தோனியார் பேர்ல நீங்க காவிகளை உடைத்து அணிந்து கொள்வது இல்லை அவருக்கு பிரியமானது. அவரை போலவே விவிலியத்தை மனப்பாடமாக உங்கள் வாழ்க்கையை ஒரு வாழும் விவிலியமாக மாற்றுவதுதான் உண்மையான அந்தோனியாரனுடைய பக்தனுக்கான குறியீடு. எவன் ஒருவன் வாழ்க்கையில் இறைவார்த்தை இல்லையோ அவன் அந்தோனியாரனுடைய சீடனாக, அந்தோனியாரனுடைய மகனாக இருக்கவே முடியாது. தயவு செய்து நாம் என்ன பண்ணக்கூடாது, நம்மை நாமே ஏமாற்றிக்கொள்ள கூடாது. பைபிள் வைத்திருக்கிறவங்க எடுங்க, இணைச்சட்டம் 28வது அதிகாரம், இணைச்சட்டம் 28வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள். உன் கடவுளாகிய ஆண்டவருடைய குரலுக்கு நீ செவி கொடு. என்னம்மா வாசிங்க? இன்றைக்கு நான் உனக்கு கட்டளையிடும் அந்த கட்டளைகளை நிறைவேற்றுவதில் கருத்தாயிரு. அப்பொழுது உலகில் இருக்கும் மக்கள் இனங்கள் அனைத்துக்கும் மேலாக உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். இன்னைக்கு நீங்க தாழ்நிலையில் இருக்கலாம், நீங்கள் மற்றவர்களால் தள்ளப்பட்ட நிலையில் இருக்கலாம். இன்னும் சொல்ல போனா இந்திய தேசத்தில் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் ரொம்ப 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 ஒரு அவதிப்படுகிற ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஆண்டவர் இயேசு சொல்வாரு, உப்பு அதனுடைய சுவையை இழந்து போனால் எதை கொண்டு அதை சுவை உள்ளதாக மாற்ற முடியும்? அது தரையில் கொட்டப்படும், காலின் கீழ் மிதிப்படும். இன்னைக்கு நீங்க மிதிக்கப்படுறீங்களா? இன்னைக்கு நீங்க புறக்கணிக்கப்படுறீங்களா? இன்னைக்கு உங்களை ஒடுக்குறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்? இறை வார்த்தைய ஷெல்ஃபில் வச்சு இன்னும் பூ வச்சு பூஜை போட்டு இருக்கிறோம், அதுதான் காரணம். இந்த இறை வார்த்தை நம்மளோட கலந்துரும் அப்படின்னு சொன்னா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் உன்னை இந்த உலகத்தில் இருக்கிற சகல இனங்களுக்கு மேலாக உன்னை உயர்த்துவார், உன்னை ஆசீர்வாதங்களால் நிரப்புவார், உன் நோய்களை எல்லாம் தீர்த்து நீ பலருக்கு முன்பாக சாட்சியாய் நிற்கும்படி உன்னை அவர் செய்வார். ஏனெனில் அவருடைய வார்த்தை வாழ்வதரும் ஆவியை கொண்டிருக்கிறது. அவர் சொல்றாரு, உன் உடல் ஒன்றுக்கும் உதவாது. அதான் படிச்சோம், யோவான் 6:63 வாசித்தோம். நம்மளுடைய சரீர பலம், நமக்கு இருக்கிற சக்தி, நமக்கு இருக்கிற ஆற்றல், நமக்கு இருக்கிற ஆரோக்கியம்,
நமக்கு இருக்கிற செல்வம், நமக்கு இருக்கிற செல்வாக்கு, நம்ம கிட்ட இருக்கிற தங்கம், பைபிள் சொல்லுது ஒன்னுத்துக்கும் பிரயோஜனப்படாது. எது உதவும்? நீ வாழ்க்கையில உயரணும், நீ வாழ்க்கையில ஆசீர்வாதமா இருக்கணும், உன் பிள்ளைகளுடைய சங்கதி ஆசீர்வாதமா இருக்கணும், உன்னுடைய இனம் பெருக்கெடுத்து உயரணும் அப்படின்னு சொன்னா எது உதவும்? வாழ்வு தரும் ஆவி மட்டும்தான் உதவும். அந்த வாழ்வு தரும் ஆவி எங்க கிடைக்கும் அப்படின்னு சொன்னா ஆண்டவருடைய வார்த்தையில் மட்டும்தான் கிடைக்கும். நற்செய்தியில் உள்ள ஆண்டவர் சொல்வாரு, எதை உண்பது, எதை குடிப்பது, எதை உடுத்துவது என்ற கவலை உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா உலக சார்ந்த புறையினத்தவரே இவற்றை பற்றியெல்லாம் கவலைப்படுவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் இருக்கிறவங்க புறையினத்தார் சாப்பாட்டு பத்தியும் தண்ணியை பத்தியும் ட்ரெஸ்ஸை பத்தியும் கவலைப்படுறது ஓகே. ஏன் ஓகே? ஏன்னா அவர்கள் புறவினத்தார்கள், தெய்வங்கள் இல்லாதவற்றை அவர்கள் தெய்வமாக வழிபடுகிறார்கள். நீங்க பார்த்திருப்பீங்க, சூரியனை வழிபடுறாங்க, சந்திரனை வழிபடுறாங்க, மலைகளை வழிபடுறாங்க, மரங்களை வழிபடுறாங்க. இதெல்லாம் ஒருத்தவங்க உதவி செய்ய முடியுமா? முடியுமா? அப்ப அவன் சாமின்னு நினைச்சு கும்பிடுறதெல்லாம் அவனுக்கு என்ன பண்ண முடியாது, உதவி செய்ய முடியாது. அப்ப அவனை பத்தி யார் கவலைப்படுவா? அவன் தான் கவலைப்பட்டான். அவனுக்கு உதவுறதுக்கு சாமி கிடையாது. ஆனால் புறவினத்தார் பாருங்க, உலகு சார்ந்த புறவினத்தாரே இவற்றை பற்றி கவலைப்படுவர். ஆனால் நீங்கள் இவற்றை பற்றி கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெனில் இவற்றையெல்லாம் உங்களுக்கு தேவை என்று உங்கள் விண்ணக தந்தைக்கு தெரியும். அப்ப நீங்க என்னது தேடணும்? முதலாவது அவருடைய நீதியையும் அவருடைய ஆட்சியையும் நீங்கள் தேடுங்கள். மற்றது அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு இறை வார்த்தையை நீங்க அர்ப்பணிப்பீங்க, இன்றைக்கு டெய்லி பைபிள் வாசிப்பேன் உங்களை நீங்க அர்ப்பணிச்சீங்க அப்படின்னு சொன்னா நான் உங்களுக்கு வாக்குறுதி தரேன், பலிப்பீடத்தில் நின்று ஆண்டவருடைய அபிஷேகத்துக்கு கீழே நின்று சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில ஒரு குறையும் இருக்காது. ஒரு நாள் கூட சாப்பாட்டை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. ஒரு நாள் கூட குடிக்க தண்ணி இல்லைன்னு கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. ஒரு நாள் கூட என்னத்தை உடுத்துவேன்னு நீங்க யோசிக்க அவசியம் இருக்காது. ஒரு காலத்துல இதை குறித்து பயப்பட வேணாம். ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ள அதிகமாக போறதுக்கு முன்னாடி ஒரு சாமியாரான புதுசுல ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் கையில காசு இருக்காது, ஒரு இடத்துக்கு போகணும்னா முடியாது, ஒரு சட்டை வாங்கணும்னா கூட அவ்வளோ போராட்டமாக இருக்கும், ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனா இன்றைக்கு தைரியமாக சொல்லுகிறேன், எவ்வளவுக்கு எவ்வளவு இறை வார்த்தைக்குள் போகிறோமோ பைபிள் என்ன சொல்லுது? முதலாவது அவருடைய நீதியையும் அவருடைய ஆட்சியும் நாடுங்கள், மற்றது அனைத்தும் உங்களுக்கு. இன்னைக்கு ஒரு குறையும் இல்லை எனக்கு சகோதர சகோதரிகளே. இதை நான் யார் யார்கிட்டலாம் சொன்னேனோ, யார் யாரெல்லாம் இதை ட்ரை பண்ணி பார்த்தார்களோ அவர்கள் இன்றைக்கு ஆண்டவருடைய அபரிவிதமான ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிறாங்க. இன்னைக்கு உங்களுக்கு அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம் வேணுமா? உங்களுடைய சங்கதி எந்த ஒரு கஷ்டமும் இன்றி, துயரமும் இன்றி, துன்பமும் இன்றி செழிப்பா இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா? ஆரோக்கியமா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? ஆசீர்வாதமா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? தயவு செய்து இறை வார்த்தைக்கு நேரத்தை ஒதுக்குங்கள். இன்னைக்கு நம்ம கையில எல்லாம் பைபிள் இருக்குதுன்னா யார் காரணம்? புனித எரோனிமஸ் காரணம். அவருடைய திருவிழாவை ஒட்டி தான் நம்ம இந்த பைபிள் ஞாயிறை நாம் கொண்டாடுறோம். 30ஆம் தேதி அவருடைய திருவிழா. அதனால இன்னைக்கு நம்ம பைபிள் ஞாயிறை கொண்டாடுகிறோம். ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, ஏறத்தாழ 30 ஆண்டுகள் செலவழித்து அவர் அந்த மூல பிரதிகளை எல்லாம் வாசித்து அதை மக்கள் புரிகிற மொழிக்கு மாற்றி தந்தவர், ஒரே புத்தகமாக திரட்டி தந்தவர் புனித எரோனிமஸ். அவர் சொல்றாரு, இந்த வார்த்தைகளை வாசிக்க 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 இந்த உலகத்துல வேற எதுவுமே எனக்கு முக்கியம் படல. அப்ப இன்றைக்கும் சொத்துக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கிறோம், பணத்துக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, விவிலியம் சொல்கிறது, வயிற்றுக்காக மட்டுமே ஒருவர் உழைக்கிறார், ஆனால் அவர் வயிற்றுக்கோ போதிய உணவு கிடைப்பதில்லை. எக்லீசியாஸ்டஸ் சபையுரையாளர் புத்தகத்தில் வருது, வயிற்றுக்காக மட்டுமே ஒருவர் உழைக்கிறார், ஆனால் அவர் வயிற்றுக்கோ போதும் என்ற உணவு வருவதே இல்லை, நிரம்புவதே இல்லை. ஒருவர் பணத்துக்கு பின்னாடியும் செல்வத்துக்கு பின்னாடி ஓடிக்கொண்டே இருக்கிறார், ஆனால் அவர் திரட்டுகிற செல்வங்கள் அவருக்கு உதவி செய்ய வருவதில்லை, அது அவர்களுக்கு பயன்படுவதே இல்லை.
இன்னைக்கு இறை வார்த்தைக்கு நீங்கள் அர்ப்பணிப்பீர்களே ஆனால், பைபிளை படிக்கிறதுக்கு நேரத்தை செலவழிப்பீங்கன்னு சொன்னா, பைபிளுடைய வார்த்தைகளை, வசனங்களை நீங்கள் மனப்பாடம் செய்து அந்த வார்த்தைகளை உங்களுக்குள் ஒன்றாக மாற்றுவீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதம் நிரப்பும். யோசுவா புத்தகத்தினுடைய 1வது அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கிறோம், இந்த திருச்சட்ட நூலை, இந்த விவிலியத்தை உன் முன்னின்று அகற்றாதே, இரவும் பகலும் இதனை தியானம் செய்து இதில் எழுதியுள்ளவற்றை எல்லாம் கடைபிடிப்பதில் கவனமாயிரு, அப்பொழுது நீ செல்லுமிடமெல்லாம் நலம் பெறுவாய், வெற்றி காண்பாய். இந்த திருச்சட்ட நூலை உன் முன்னின்று அகற்றாதே, இரவும் பகலும் இதை வாசித்து தியானம் செய்து இதில் எழுதியுள்ளவற்றையெல்லாம் கடைபிடிப்பதில் கவனமாயிரு, அப்பொழுது நீ எங்கே போனாலும், நீ எதை தொட்டாலும் அதுல நல்லது நடக்கும், அதுல உனக்கு ஆசீர்வாதம் இருக்கும், நீ வெற்றி காண்பாய். ஆனா அதே நேரத்துல இறை வார்த்தையை தொடாம இருந்தீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா? கடைசி இந்த எச்சரிக்கையுடன் முடிக்கிறேன். இது சாபம் அல்ல, இது ஒரு எச்சரிக்கை. தயவு செய்து கவனமாயிருங்கள். இணைச்சட்டம் 28வது அதிகாரம் 48வது வசனம் வாசிங்க. இணைச்சட்டம் 28வது அதிகாரம் 48வது வசனம். தயவு செய்து இந்த வசனத்தை கொஞ்சம் கூர்மையாக கவனியுங்கள். பல நேரங்களில் பல பாரங்கள் நமக்கு உண்டு, பல சோதனைகள் உண்டு, பல கஷ்டங்கள் உண்டு. ஆனா அது ஏன் வந்தது நமக்கு புரிகிறது இல்லை. விவிலியம் சொல்லுகிறது, நல்லா கவனிங்க, வாசிங்க, நல்லா கவனிங்க. 48வது வசனம் வாசிங்க. எனவே அதுக்கு முன்னாடி வசனம், எல்லாம் நலன்களும் நிறைந்திருக்கையில் நீ உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு மன மகிழ்வோடும் நீ செய்ய வேண்டிய இறைப்பணிய செய்யல. நல்ல கவனிங்க. 47வது வசனம் சொல்லுது, நீ நல்லா இருக்கும் போது, நீ செழிப்பா இருக்கும் போது, நீ ஆரோக்கியமா இருக்கும் பொழுது, உன் கையில நிறைய பணம், செல்வம், ஆசீர்வாதம் இருக்கும் பொழுது நீ செய்ய வேண்டிய இறைப்பணியை ஒழுங்கா செய்யல, நீ பைபிளை வாசிக்கல, இறைவார்த்தை அறிக்கையிடலன்னு சொன்னா என்ன நடக்கும்? 48வது வசனம் வாசிங்க. எனவே முதல்ல என்ன வருமா? பசியோடும் தாகத்தோடும் வெற்றுடம்போடும் யாதுமற்ற நிலையில் உன் கடவுளாகிய ஆண்டவரே உனக்கு எதிராக அனுப்பும் உன்னுடைய எதிரிக்கு நீ வேலைக்காரனாக வேலை செய்வாய். அவர்கள் உன்னை ஒழிச்சு கட்டுற வரைக்கும் உன் தோளின் மீது இரும்பு நுகத்தடியை கழுத்தில் வைப்பார்கள். நல்ல கவனிங்க. இதுக்கு முன்னாடி ஆசீர்வாதம் என்னது? அவருடைய நீதியையும் அவருடைய ஆட்சியை தேடும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு? எதை உண்பது, எதை குடிப்பது, எதை உடுத்துவது என்பதை பற்றி கவலையே உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றவரு என்ன சொல்றாருங்க? நீ நல்லா இருக்கும் போது செய்ய வேண்டிய ஊழியத்தை செய்யல, நீ நல்லா இருக்கும் போது செய்ய வேண்டிய இறைப்பணியை செய்யல, நீ நல்லா இருக்கும் போது ஒழுங்கா பைபிளை வாசிக்கல, நீ நல்லா இருக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தை அறிவிக்கல, என்ன நடக்கும்? சாப்பாடு கிடைக்காது, தண்ணி கிடைக்காது, உடுத்துறதுக்கு வடை கிடைக்காது, கையில் இருக்கிறது எல்லாம் உன் கை விட்டு போகும். நீ எவனை எதிரின்னு நினைக்கிறியோ அவனுக்கே உன்னை அடிமையா அவர் மாத்துவார். யாரு? கடவுளே மாத்துவாராம். அந்த அடிமை என்ன பண்ணுவோம் தெரியுமா? நீங்க ஒளிஞ்சு போற அளவுக்கு உங்கள் தோளின் மீது இரும்பு, உங்க கழுத்தின் மீது இரும்பு நுகத்தை சுமத்துவாராம். இன்றைக்கு இந்த இரும்பு நுகம் நிறைய பேருடைய கழுத்துல இருக்கு. நான் இங்க கேட்க விரும்பல, ஆனா இன்னைக்கு நிறைய பேர் இங்க வந்திருக்கிறவங்க கழுத்துலையும் தோள்பட்டையிலும் ஏதோ ஒரு வலி, எதனால வலிக்குதுன்னே தெரியாது. ஆனா தொடர்ச்சியாக கழுத்து பகுதியிலும் தோள்பட்டை பகுதியிலும் வலி இருந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை வாசிப்பேன் என்று தீர்மானம் செய்தால் இந்த நொடி பொழுதே அந்த வலி உங்களை விட்டு நீங்கும். நான் சொல்றது சத்தியம், செக் பண்ணி பாருங்க. நீங்க ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சீங்க, ஆண்டவருடைய வார்த்தையை வாசிப்பேன், பைபிளை வாசிப்பேன் நீங்க அர்ப்பணிச்சீங்கன்னா இன்றைக்கு அந்த கழுத்தில் இருக்கிற ஸ்பாண்டலைட்டிஸ் பிரச்சனை, தோள்பட்டையில் இருக்கிற வியாதி உங்களை விட்டு நீங்கும். ஏன் தெரியுமா? ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் மத்தேயு 11வது அதிகாரம் 30வது வசனத்துல, என்னுடைய நுகம் அழுத்தாது, அது எளிதா இருக்குது, ரொம்ப ஈஸியா இருக்குது. எது ஆண்டவருடைய நுகம்? அவருடைய வார்த்தை. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்கிற கண்களை மூடி ஒப்பு கொடுக்கலாமா? யாரெல்லாம் இறை வார்த்தை வாசிப்பேன், ஆசீர்வாதத்தினால் நிறைந்திருப்பேன்,
என்னை குடும்பத்தையும் என்னுடைய சந்ததி முழுவதையும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க போகிறேன் என்று சொல்கிறவர்கள் உங்களுடைய ஏதாவது ஒரு கையை வானத்துக்கு மேலாக உயர்த்தி கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட நான் சொல்லுகிற இந்த ஜெபத்தை சொல்லி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அர்ப்பணியுங்கள். விண்ணக தந்தையே, நீர் தந்த உம்முடைய ஒரே மகன் இயேசு கிறிஸ்துவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த கிறிஸ்துநாதர் கொடுத்த வார்த்தைகள் விவிலியத்தில் எங்களுக்கு தந்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ முறை விவிலியத்தை வாசிக்க வாய்ப்பிருந்தும், விவிலியத்தை வீட்டில் வைத்திருந்தும் அதை புறக்கணித்து, அதை உதாசீனம் செய்து, அதை புறம்பே தள்ளி உலக பிரகாரமான காரியங்களுக்கு என் நேரத்தை வீணடித்தேன். உலகத்துக்கு பின்னால் ஓடி செல்வத்தை சேர்க்க முயன்றேன். என் வயிற்றுக்காக உழைத்து என் வயிற்றை நிரப்ப முயன்றேன். ஆனால் இன்றைக்கு நீர் கற்றுக் கொடுத்தீர், செல்வங்கள் பின்னாடி ஓடுகிறவர்கள் அந்த செல்வத்தினால் பயனடைவதில்லை. உணவுக்கு பின்னால் ஓடுகிறவர்களுக்கு ஒரு நாளும் வயிறு நிரம்புவதில்லை. ஆனால் சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும். ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு குறையே இராது. ஆண்டவரே, இன்று உன்னை தேடுகிறேன், உமது வசனத்தை நாடுகிறேன். ஒவ்வொரு நாளும் விவிலியத்தை வாசித்து அந்த வார்த்தைகளை தியானித்து அந்த வார்த்தைகளின்படி வாழ என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் என் சந்ததி முழுவதையும் உமக்கு அர்ப்பணிக்கிறேன். இனி நானும் என் வீட்டாருமோ உமக்கே ஊழியம் செய்வோம். எங்களுடைய உலக வாழ்க்கை அல்ல, உம்மையே நாங்கள் நம்பி இருப்போம். எங்கள் செல்வத்தை அல்ல, எங்கள் ஆரோக்கியத்தை அல்ல, உமது வார்த்தையே நம்பி இருப்போம். ஏனெனில் உமது வார்த்தையே உண்மை. உண்மையினால் எங்களை விடுவித்தருளும். உமது வார்த்தையே உண்மை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உறுதி கூறுகிறோம் தந்தையே. ஆமென். ஹல்லேலூயா. அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன்.
அமருவோம். இப்போது இறை வார்த்தை ஞாயிறை நாம் சிறப்பித்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது ஜெரோம் மிக அழகாய் சொல்கிறார், விவிலியத்தை அறியாதவன் இயேசு கிறிஸ்துவை அறியாதவன். எனவே விவிலியத்தினுடைய வார்த்தைகளின் அடிப்படையிலே இந்த அடையாள காணிக்கையின் வழியாக நமது விண்ணப்பங்களை ஆண்டுடைய பாதத்தில் இடத்தேன். வாயும் நாவும் வாழ்க்கையில் இன்பம் காணவும் நல்ல நாட்களை காணவும் விரும்புவோர் தீ சொல்லி நின்று தம் நாவை காத்து கொள்க. வஞ்சக மொழியை தம் வாயை விட்டு விலகிடுக. 1 பேதுரு 3:10. வாழ்வளிக்கும் வள்ளலே இறைவா, நீர் எங்களுக்கு தானமாக கொடுத்த இந்த வாயையும் நாவையும் உம் பணிக்காய் உமால் தெரிந்து கொள்ளப்பட்ட திரு அவையின் தலைவர்கள், இருபால் துறவிகள், நற்செய்தி அறிவிக்க பொது நிலையினர் ஆகியோர் தங்கள் நாவால் உம் வார்த்தையை சரியான இடத்தில் சரியான முறையில் விதைத்து 100 மடங்காய் பலன் பெற்று தந்து உம் இறையரசை கட்டி எழுப்பும் ஆற்றலை நிறைவாய் தந்தருள வேண்டி இந்த வாயையும் நாவையும் உமக்கு அளிக்கின்றோம். ஏற்று வரமருளும் இறைவா. பிரார்த்தனை பூக்களை படைக்கின்றோம், கனிவுடன் ஏற்பாயும் இறைவா. பிரார்த்தனை பூக்களை படைக்கின்றோம், கனிவுடன் ஏற்பாயும் இறைவா. ஏற்கனவே மரங்களின் வேரருகே கோடரி வைத்தாயிற்று. நற்கனி தராத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு தீயில் போடப்படும். மத்தேயு அதிகாரம் 3:10. நீதியின் தலைவராம் எம் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை உணர்ந்தவர்களாய் தாங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளோம். அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றவும், ஊழல்வாதிகள் அதிலிருந்து தங்களை காத்து ஏழ்மை என்னும் இருளில் மூழ்கி இருக்கும் மக்களை இனம் கண்டு அவர்களுடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் நல்ல நன்மை என்னும் நெருப்பை கொண்டு ஒளியேற்றி அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி நற்கனி கொடுக்கின்ற நல்ல தலைவர்களாய் வாழ வேண்டி இந்த எரியும் நெருப்பை உம்மிடம் அர்ப்பணிக்கின்றோம். ஏற்று வரமருளும் இறைவா. பிரார்த்தனை பூக்களை படைக்கின்றோம், கனிவுடன் ஏற்பாயும் இறைவா. பிரார்த்தனை பூக்களை படைக்கின்றோம், கனிவுடன் ஏற்பாயும் இறைவா. போர்வாள் மீட்பை தலைச்சீராகவும் கடவுளின் வார்த்தையை தூய ஆவி அருளும் போர்வாளாகவும் எடுத்துக்கொள்ளுங்கள். எபேசியர் 6:17 இறைவன் கூறுகிறார், குடும்பங்களின் அரசராம் எம் இறைவா, குடும்பம் ஒரு குட்டி திருச்சபை என்பதை பல வேளைகளில் நாங்கள் மறந்து விடுகிறோம். குடும்பங்களில் இருக்க வேண்டிய அன்பு, அமைதி, நல்உறவு, ஜெபிக்கும் பண்புகள், விட்டு கொடுக்கும் மனம், ஒழுங்குணர்ச்சி போன்றவை இந்நாட்களில் இல்லாமல் போன காரணத்தினால் பல குடும்பங்கள் ஒரு போர்க்களம் போல் காட்சி அளிக்கின்றது. அழகை குடிகொள்ளும் இல்லமாக மாறிவிடுகிறது என்பதை உணர்ந்த நாங்கள் இறை வார்த்தையையும் தூய ஆவியான போர் வாளையும் எங்கள் இடைக்கச்சையாய் அணிந்து தீமையை எதிர்த்து நன்மையின் மக்களாய் நல்ல திருக்குடும்பமாய் வாழ வரம்பேண்டி இந்த போர்வாளை உம் பாதம் அர்ப்பணிக்கிறோம். ஏற்று வரமருளும் இறைவா. பிரார்த்தனை பூக்களை படைக்கின்றோம், கனிவுடன்
மக்கள் திரு அவை படம். சுமை சுமர்ந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு நான் இறைப்பாறுதல் தருவேன் என்று உரைத்த இறைவா, வர இருக்கும் யூபிலி என்னும் புதிய ஆண்டில் படைப்பான எங்கள் மத்தியில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன், படித்தவன் பாமரன், அழகுள்ளவன் அழகற்றவன், உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்ற எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லோருக்கும் எல்லாம் என்ற பரந்து விரிந்த உள்ளம் கொண்டவர்களாய் ஒருவருக்கொருவர் கை கொடுத்து உதவும் பங்கு தளங்களில் பாகுபாடு இன்றி பயணிக்கவும், கதவு திறங்கள், புதிய காற்று உள்ளே வரட்டும் என்ற பரந்த எண்ணங்களோடு எதிர்நோக்கிய மக்கள் திரு அவை என்னும் குடைக்குள் நாங்கள் ஒன்று கூட வேண்டி, இறைவா, இந்த எதிர்நோக்கிய மக்கள் திரு அவை படத்தை பாதம் அர்ப்பணிக்கின்றோம், ஏற்று வரமருளும் இறைவா. மன்றாடுவோமாக. என்று வாழும் எல்லாம் அல்ல தகப்பனே, எங்களுடைய ஜெபங்களுக்கு செவிசாய்த்து எங்களை ஆசீர்வதித்தீரே. இந்த மக்களுடைய இதயத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஏக்கங்களையும் தேவைகளையும் அது பலிப்பீடத்தில் கொணர்ந்து வைக்கிறோம். அப்ப ரசத்தை உடைய ஒரே திருமகனுடைய உடலும் இரத்தமாக மாற்றுவது போல இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் உமக்கு உகந்தவர்களாய், உமக்கு ஏற்புடையவர்களாய் உமது வார்த்தையினாலே மாற்றி அருள்வீராக. எங்களை ஆசீர்வதிப்பீராக, துன்பங்களை நீக்குவீராக, உமக்கு சாட்சியாக வாழ செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரை புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனிதர்கள் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இந்த காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். தூய ஆவியாரின் ஒளியினால் எங்கள் இதயங்களை தூய்மைப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் எங்கள் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து விண்ணுலகம் அனைத்துக்கும் மேலாக ஏறி சென்று உமது வலப்பக்கத்தில் அமர்ந்து வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியாரை நீ சொந்தமாக்கி கொண்ட பிள்ளைகள் மீது பொழிந்தருளினார். ஆகவே நாங்களும் இன்றும் என்றும் வான தூதர் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து
இதய பற்றுதலோடு உமது புகழை பாடி குரல் எழுப்பி ஆர்ப்பரிப்பதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துநாதரனுடைய திருவுடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தனை அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கொண்டிருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். நாளுக்காக நன்றி செலுத்துவோம். இந்த மாதத்துடைய இந்த இறுதி நாளில் நாம் இருக்கிறோம். சிறப்பாக இந்த புதிய நாளை காணக்கூடிய வாய்ப்பை ஆண்டவர் தந்ததற்காக நன்றி செல்வோம். இன்று செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி தாயாம் திருஅவை இன்று ஞாயிற்றுக்கிழமை இயேசுடைய உயிர்ப்பினுடைய பெருவிழாவை கொண்டாடு. இல்லை என்றால் நம்ம இன்னைக்கு அதிதூதரான மிக்கேல், கப்ரியேல், ரஃபேலுடைய விழாவையும் கொண்டாடுவோம். அந்த தூதர்கள் நமக்காக எப்போதும் உறுதுணையாக இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டு இருக்கிறார்கள். உன் கால் கல்லிலே மோதாதபடி என் தூதர்களை உனக்கு முன்பாக அனுப்புவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார்.
எனவே இந்த வார்த்தையை நமதாக்கிக் கொள்வோம். பெயர் தாங்கிருக்க அனைவருக்காக ஜெபிப்போம். இந்த பிறந்த நாள் திருமண ஆண்டு விழாக்களை கொண்டாடி அத்தனை பேருக்காகும், நம்முடைய ஜெப உதவி கேட்டு யாவருக்காகும், பலவிதமான உடல் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற அனைவருக்காகும், இதோ இந்த திருப்பலியிலே கலந்து கொண்டு ஜெபிக்கிற நம்ம ஒவ்வொருவரின் தனிப்பட்ட வேண்டுதலுக்காகும், இறை வார்த்தையை வாசிப்பவர்களாக மட்டுமல்லாமல் அதை சுவாசிக்கின்றவர்களாக நாம் மாற, இறை வார்த்தை நமக்கு வாழ்வு தரக்கூடியது என்பதை உணர்ந்தவர்களாக வாழ அருள் வேண்டுவோம். உயிர் தெழுவம் என்ற நோக்குடன் துயில் கொள்ளும் சகோதர சகோதரி பிறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூறும் திருமுகவுடைய ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கணிதாயான பிரதிமிக்க மரியாள், அவர் ஊக்கிய அன்னை, அவருடைய கணவரான பிரதி யோசேப்பு, நமது வங்கியின் பாதுகாம் தந்தையுமான பிரதி அந்தோனியார், புனித திருத்துதர்கள் தோமா, அன்னை திரேசா, அல்போன்சா, தேவ சகாய், இவ்வுலகிலே எமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்களே வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்றிருக்கிற நாம் துணிவுடன் சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்ற திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதி முற்றுமை வழித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் நாம் அனைவரும் பேறு பெற்றோர். சகோதர சகோதரிகளே, ஒரு நிமிஷம் நற்கரணியின் ஆதரவை உற்று நோக்கி பாருங்கள். விவிலியம் சொல்லுகிறது, திவ்ய நற்கரணியில் பங்கு எடுக்க வருகிறவர்கள் இது கிறிஸ்துவின் உடல், கிறிஸ்துவின் ரத்தம் என்று உணர்ந்து இதை உட்கொள்ள வேண்டும். உணர்ந்தால் இது ஆசீர்வாதம், உணர்ந்தால் இது சுகம், உணர்ந்தால் இது வாழ்வு தரும் ஆவியை கொண்டு நம் இதயத்தில் கொண்டு வரும். அதே நேரத்தில் இது திருவுடல் திரு ரத்தம் என்று உணராமல் இதில் பங்கெடுக்கிறவர்கள் எல்லாம் தண்டனை தீர்ப்பை பெறுகிறார்கள். பழைய டிரான்ஸ்லேஷன்ல தண்டனை தீர்ப்பை உண்டு பருகுகிறார்கள் என்று எழுதியிருக்கிறது. நாம் தண்டனை தீர்ப்பை பெற வருகிறோமா அல்லது வாழ்வழிக்கும் அருமருந்தை பெற வருகிறோமா என்பது நம்முடைய மனநிலையை பொறுத்தது. ஆண்டவரிடம் சொல்லலாம், ஆண்டவரே எனக்குள்ள வாங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, நான் வந்திருக்கிற பாரங்களோடு நான் இன்னைக்கு திரும்பி போகாதபடி உம்முடைய சமாதானத்தினாலும் அன்பினாலும் என்னை நிரப்புங்கன்னு கேளுங்க.
அவர் உங்களுக்கு சுகமளித்து உங்களுக்கு ஆசீர் வழங்குவார். இந்த உலக வாழ்க்கைக்காகவும் பரலோக வாழ்க்கைக்காகவும் நீங்கள் விரும்பி கேட்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் சுமந்து கொண்டு உங்களை தேடி வருகிறார். பயத்துடனும் பக்தியுடனும் ஆராதனையுடனும் இந்த திருவிருந்தில் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள். சுவாச காற்றே என் வாழ்வின் ஊற்றே இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உறவே என் வாழ்வின் வழியே தலைவா நீ உன்னை தருவாய். என் வாழ்வும் என் பலமும் எல்லாமும் நீதானே இறைவா தலைவா அன்பினை பொழிவார். என் சுவாச காற்றே என் வாழ்வின் ஊற்றே இறைவா என் உள்ளம் வருவார். என் சொந்தம் யாவும் என் தேவை யாவும் நீதானே நீதானே இறைவா. என் நெஞ்சு நேசம் மாறாத பாசம் தருவாய் தருவாய் தலைவா. வாழ்நாள் எல்லாம் நீ வேண்டுமே வரவிட நாளும் வர வேண்டுமே. வாழ்நாள் எல்லாம் நீ வேண்டுமே வரவிட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்வாய் வழியாய் நிறைந்திட வருவாய். என் சுவாச காற்றே என் வாழ்வின் ஊற்றே இறைவா என் உள்ளம் வருவாய். இருள்வானம் போல நிலைக்கும் உன் அன்பை அறிவேனே அறிவேனே இறைவா. உன்னைப் போல நானும் பிறர் அன்பில் வளர அருள்வாய் அருள்வாய் தலைவா. மகிழ்ந்திட நாளும் அருள் வேண்டுமே ஒளிந்திட நாளும் துணை வேண்டுமே. மகிழ்ந்திட நாளும் அருள் வேண்டுமே ஒளிந்திட நாளும் துணை வேண்டுமே. நிழலாய் நினைவாய் வாழ்வினில் வருவாய். என் சுவாச காற்றே என் வாழ்வின் ஊற்றே இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உறவே என் வாழ்வின் வழியே தலைவா நீ உன்னை தருவாய். என் வாழ்வும் என் பலமும் எல்லாமும் நீதானே இறைவா தலைவா அன்பினை பொழிவாய். என் சுவாச காற்றே என் வாழ்வின் ஊற்றே இறைவா என் உள்ளம் வருவாய். இது பொது காலத்தினுடைய 26வது ஞாயிறு. நான் முதலில் அறிவித்தது போல இன்று தாயாம் திருவை ஞாயிற்றுக்கிழமையா அமைவதால் நம்ம இந்த விழாவை கொண்டாடுவது எம்ஜிஆர் விழா அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியும், அதிதூதரான மிக்கேல் கப்ரியேல் ரஃபேலுடைய விழா. அப்படியே பெயர் தான் இருக்க அனைவருக்கும் நம்ம விழா வாழ்த்துக்களை ஒரு பலத்த ஒரு கரவழி கொடுத்து தெரிவித்துக் கொள்வோம். நாம் அறிவித்தது போல இன்று நமது பங்கில விவிலிய ஞாயிறை நாம் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். இந்த விவிலிய ஞாயிறு வெறுமனே இந்த நாள் மட்டும் இல்லை, தந்தை மிக அழகாய் மறைவு சொன்னது போல
தினந்தோறும் விபிலியத்தை வாசி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய பிரிந்த சகோதரர்கள் கத்தோலிக்க திரு அவை மீது சுமத்துகிற கத்தோலிக்கர் மீது உங்களுக்கு பைபிளே தெரியாது. உங்களுக்கு பைபிள் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மாதா தெரியும், அந்தோனியார் தெரியும் சொல்லுவாங்க. அவை நிறைய நேரங்கள் நமக்கு தெரியும், ஆனால் வந்து ஆழமாக படிப்பதில்லை. ஒரு 5-6 இறை வார்த்தைகளை மனப்பாடம் வச்சுட்டு அதிலே நம்ம அப்படியே ஒப்பேற்றுவோம். அவை தந்தை மிக அழகாய் சொன்னது போல இன்னைக்கு தினந்தோறும் இறை வார்த்தை வாசி. ஆளுக்கு ஒரு விவிலியம், 4க்கு ஒரு வசனம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இன்னைக்கு ஒரு பிஸியான ஒரு உலகிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதாவது அதுக்கு நேரம் இல்லாமலே போய்விடுது. பல வீட்டில் பைபிளே இல்லை, அது வேற விஷயம். இருந்தாலும் அதை தொடுவதற்கு நேரம் இல்லை. ஆகவே இந்த நாள் மட்டும் இல்லை, நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து விவிலியத்தை வாசிக்கின்றவளாக, அதை நேசிக்கின்றவளாக, அதை சுவாசிக்கின்றவளாக, அதை வாழ்வாக்குகின்றவளாக மாற முயற்சி எடுப்போம். நான் சொன்னது போல இதற்காக ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய பங்கில் இந்த விவிலிய மாதத்தை விவிலிய ஞாயிறு சிறப்பாக கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். அதற்காக தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவ்வளோ ஒரு முன்னெடுப்பு முயற்சி. நம்முடைய மறைக்கல்வி மாணவ மாணவி ஆசிரியர்கள், பெற்றோர்கள், அருள் சகோதரர்கள், அருள் சகோதரர் என்று பலர் இதற்காக கடினமாக உழைத்திருக்கு. கடந்த ஒரு வார காலம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு உழைப்பு. நீங்கள் வெளியில் பார்க்கலாம், மேலே பார்க்கலாம். ஆகவே இந்த திருப்பணி முடிந்தவுடன் அப்படி நேரம் போயிடாதீங்க. ஏன்னா ஒரு 200 பிள்ளைகள் இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. பல ஆசிரியர்கள், பெற்றோர்கள் இதற்காக கடினமாக உழைத்திருக்கிறார்கள். உடன்படிக்கை அப்படி என்ற தலைப்பில் பழைய ஏற்பாடிலிருந்து புதிய ஏற்பாடு வரை இருக்கிற உடன்படிக்கை பற்றிய நிகழ்வுகளை நம்முடைய பிள்ளைகள் நமக்கு தத்துரூபமாக ஹியூமன் எக்ஸிபிஷன் மனிதர்களாகவே கதாபாத்திரங்களாக மாறி மத்தியிலே நமக்கு படைக்க இருக்கிறார்கள், தயாரான நிலையில் இருக்கிறார்கள். எனவே நான் சொன்ன மாதிரி இந்த திருப்படி முடிதல் நம்ம அனைவருமாக இந்த காலையில் 7 மணி 6:30 மணி பூசம் முடிஞ்சுமே ஓப்பன் பண்ணிட்டோம். பட் இருந்தாலும் அஃபிஷியலாக இப்போ தான் தந்தையர்கள் வந்து அதை திறந்து வைப்பார். திருப்பணி முடிதலை நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஏன்னா நிறைய உழைப்பு இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகள் அப்படி நம்ம கண்டிப்பாக உற்சாகப்படுத்த நம்முடைய கடமையும் கூட. அதை பார்த்துட்டு போயிடாதீங்க. வெளியில் வந்து உங்களுக்காக நாம் உணவு ஏற்பாடு, காலை உணவு ஏற்பாடு செய்திருக்கோம். ஃப்ரீயாக இல்லை, காசு தான், மலிவான விலை, 10 ரூபாய். இட்லி, பூரி அப்படி என்று டீ, காஃபி, வடை எல்லாம் நம்முடைய இளைஞர்கள் தயாரான நிலை வைத்திருக்கிறார்கள். கொஞ்சம் பொறுமையாக இருந்து அங்கே சாப்பிட்டுட்டு மெதுவாக சென்று ஒவ்வொரு ஸ்டால், மொத்தம் 25 ஸ்டால் இருக்குது. நான் சொன்ன மாதிரி பிள்ளைகள், நமது பிள்ளைகள், அவங்க வந்து செஞ்சிருக்க சின்ன சின்ன விஷயங்களை கூட நான் சொல்வேன். அப்படி வந்து நம்ம உற்சாகம் அப்ரிஷியேட் பண்ண நம்முடைய கடமை. ஆகவே என்னுடைய அன்பு மக்களாகிய நீங்கள் கொஞ்சம் பொறுமை காத்து, பல வேலை தான் பரவாயில்ல, கொஞ்சம் இருந்து இதையெல்லாம் பார்த்து அப்புறம் உணவு சாப்பிட்டு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மெதுவாக இல்லம் செல்லும். பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க, டீச்சர்களை எல்லாம் வந்து அப்ரிஷியேட் பண்ணுங்க. அது நம்முடைய கடமையும் கூட. எனவே இதை தொடர்ந்து செய்ய உங்களை அன்போடு அழைக்கிறேன். அவ்வாறு 30ஆம் தேதி திங்கட்கிழமை புனித ஜெரோம் உடைய நினைவு, 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை குழந்தை இயேசுவின் புனித திரேசாவுடைய நினைவு அன்று மாதத்துடைய முதல் செவ்வாய்க்கிழமை. உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு முதல் செவ்வாய்க்கிழமை நம்முடைய பங்குல அநேக பல பங்குலேருந்து இந்த ஆலயத்தை நீடி வந்து கொண்டு இருக்கிறார். காலை வழக்கம் போல 6:30 மணிக்கு திருப்பலி, 11 மணிக்கு சிறப்பு திருப்பலியும் குணமளிக்கும் வடிபான் நற்கருணை ஆசிரியர் நேர்ச்சி உணவு வழங்கப்படும். மாலை 5:45 மணிக்கு ஜெபமாலை, அதை தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட புனித அந்தோனியாருடைய சிறப்பு தீர்ப்பபடியும் சிறப்பு திருப்பலியும் குணமளிக்கும் வழிபாடும் நேர்ச்சி உணவு வழங்கப்படும். அந்த நாளை வழிபாடை அருள் தந்தை ஆண்டோ ஜெகதி சலீஸ் சபையை சேர்ந்தவர் வழி நடத்துவார். சொன்ன மாதிரி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை இந்த 11 மணி பூசை பார்த்தீங்கன்னா பணத்தில் வெயில் அப்படி கொடுத்தோம். ஆனால் அவ்வளவு மக்கள் எங்கிருந்து வராங்க தெரியாது. மாலை திருப்பலி சொல்ல வேண்டாம். இந்த ஆலயம் வளாகம் முழுவதுமாக மக்கள் நிரம்பி இருக்கிறார். காரணம் இங்கே இருக்கிற நம்முடைய பாதுகாப்பில் அவ்வளவு வல்லமையான ஒரு ஆக இருக்கிறார். அநேக அற்புதங்கள் அதிசயம் நடந்து கொண்டு இருக்கிறது. நேர்ச்சி உணவுக்கு நிறைய நல்ல உள்ளங்கள் உதவி செய்து கொண்டு இருக்கிறார். நீங்களும் கூட நம்பிக்கையோடு இந்த வழிபாடு வந்து கலந்து கொள்ளுங்கள். நேர்ச்சி உங்களை இணைத்துக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு அழைக்கிறேன். அவ்வாறு 3ஆம் தேதி காவல் தூதருடைய விழாவை நாம் கொண்டாடுகிறோம். 4ஆம் தேதி அசிஸ் நகர் புனித பிரான்சிஸ் உடைய நினைவு, அன்று மாதத்துடைய முதல் வெள்ளிக்கிழமை. அன்று காலை வழக்கப்போடு திருப்பலி, மாலை திருப்பலி, அதை தொடர்ந்து நற்கருடைய ஆசீர்வாதம் நடைபெறும். 5ஆம் தேதி மாதத்துடைய முதல் சனிக்கிழமை, அன்று மாதத்துடைய முதல் காலை 6 மணிக்கு திருப்பலி, மாலை சிவமாலை, அதை தொடர்ந்து அன்னையனுடைய சிறப்பு தீர்ப்பலி, சிறப்பு திருப்பலி, நற்கருடைய ஆசீர்வாதம் நடைபெறும். அன்றைய நாளை வழி நடத்துவ அப்போஸ்தலரின் ராக்கனி பிரசுரத்தை சேர்ந்தவர்கள். அவரை நாம் அறிவித்தது போல 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 6ஆம் தேதி வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய தினங்களில் நம்முடைய நெற்குன்றத்தில் இருக்கிற கெவியினுடைய விழாவை நாம் கொண்டாடும். அதுவும் கூட அநேக ஆசீர்வாதம் புதுமை செய்கிற ஒரு ஆரோக்கிய என்னுடைய கெவி. ஆகவே இந்த விழா 4ஆம் தேதி கொடியேற்றத்தோடு துவங்கி 5ஆம் தேதி திருவிழாவையும், 6ஆம் தேதி தேர் திருவிழாவும் மற்றும் திருவிருந்து நேர்ச்சி விழாவும் அங்கு வழங்கப்பட இருக்கிறது. எனவே 4 அன்பிகள் அதை சிறப்பிக்கிறார்கள். எனவே மக்கள் அனைவருமாக இணைந்து அந்த விழாவிலே பங்கேற்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். அவ்வாறே நான் உங்களுக்கு அறிவித்தது போல
இந்த உறுதி பூசல் அருட்சாதனம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்ன பேர்களை பதிவு செய்ய சொன்னால் மொத்தம் 15 பேராக பதிவு செய்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சே கண்டிப்பாக 2 ஆண்டுகள் நம்ம வந்து புதுநன்மை உறுதி பூசை கொடுக்கவில்லை. எனவே நான் சொன்ன மாதிரி பெயர்களை இன்று அல்லது நாளைக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக கொடுத்துடலாம். இந்த பெயர்களை மட்டும் இல்லை, உங்களுடைய குடும்ப அட்டை மற்றும் செல்போன் நம்பரை பதிவு செய்து கொள்ளுங்கள். வருகின்ற 3ஆம் தேதி இந்த நாட்களில் பிள்ளைகளுக்கெல்லாம் விடுமுறையாக இருக்கிறது. எனவே வருகின்ற 3ஆம் தேதி 2 வகுப்புகள் துவங்கும். மாலை 5:30 மணி முதல் மாலை 5:30 6:30 மணி வரை வகுப்புகள் நடைபெறும். தொடர்ந்து வருகிற பிள்ளைகளுக்கு மட்டுமே உறுதி பூசை அருட்சாதனம் கொடுக்கப்படும். பார்த்தா ஊருக்கு போயிட்டேன், அங்கே இல்லை இங்கே இல்லை அப்படின்னு சொல்லி சாக்கு போக்குகளை சொல்லாமல் தயவுசெய்து முதல்ல பேரை பதிவு செய்யுங்க. வகுப்புகளுக்கு பிள்ளைகளை அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய உதவி பங்கு தந்தை அவருடைய சபையினுடைய ஒரு மீட்டிங்காக போயிருக்கிறார். அவர் ஒரு வாரம் இருக்க மாட்டார். எனவே நம்முடைய ஆஃபீஸில் நம்முடைய பங்கு பெற உறுப்பினர் இருக்கிறாங்க. அங்கே நீங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளலாம். அவ்வாறு சந்தாவு கூட நீங்கள் அங்கேயே கட்டுமாறு உங்களை அன்போடு அழைக்கிறோம். அவ்வாறு நாம் அறிவித்தது போல இந்த அக்டோபர் மாதம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், ஜெபமாலை மாதம். உலகம் முழுவதும் இருக்கிற அநேக கத்தோலிக்க ஆலயங்களில் ஜெபமாலைக்கான முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்க. இந்த மாதம் மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபமாலை ஜெபிக்கிறோம். நம்முடைய பங்கிலும் கூட உங்களுக்கு தெரியும், நம்முடைய பங்கு ஒரு மரியாயோடு இணைந்து வாழ்கிற ஒரு பங்கு. எனவே நம்ம கடந்த ஆண்டுகளில் செஞ்ச மாதிரி ஒவ்வொரு நாளும் அன்பிகள் வாயிலாக நம்முடைய மரியாதையினர் நம்முடைய இல்லங்களை தேடி அன்னை தெய்வத்தாகி எடுத்து வருவார்கள். நீங்கள் வீடுகளை வைத்து ஜெபமாலை ஜெபித்து அந்த குடும்பத்துக்காக ஜெபிப்பார்கள். இதற்கான வழிமுறை நம்முடைய மரியாதையினரையும் அன்பியும் ஒருங்கிணைப்பார்கள். எனவே நான் சொன்னது போல கடந்த வாரம் அறிவித்தேன், வருகிற 5ஆம் தேதி இந்த 1000 மணி ஜெபமாலையை ஜெபிப்போம் என்று. எனவே அன்று உங்களுக்கு தெரியும், முதல் சனிக்கிழமை 2வது நம்முடைய நெற்குன்றுக்கு திருவிழாவை வைத்திருக்கிற காரணத்தினால் வருகின்ற 12ஆம் தேதி, அதாவது வருகின்ற சனிக்கிழமையில் அடுத்த 2வது செகண்ட் சண்டே அன்று காலை 10 மணி முதல் இந்த 1000 மணி ஜெபமாலையானது இங்கு ஜெபிக்கப்படும். வெறுமனே மரியாதை மட்டுமல்ல, நான் சொல்ற மாதிரி அன்பிகள் இந்த வாரத்தில் அதுக்கான லிஸ்ட் ஒரு டைம் டேபிள் மாதிரி போடுவோம். அது செகண்ட் சாட்டர்டே தான், லீவு நாள் தான். எனவே முடிந்த அளவு காலை 10 மணிலிருந்து மாலை வரை நடைபெறுகிற இந்த 1000 மணி ஜெபமாலையை நீங்கள் அனைவருமாக வந்து கலந்து கொண்டு ஜெபிக்கும். பலவிதமான கருத்துக்களுக்காக இந்த ஜெபமாலையானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அதோடு கூட ஒவ்வொரு நாளும் நாம் தினத்தோறும் ஜெபமாலையை ஜெபிக்கின்ற குடும்பங்களாக மாற முயற்சி எடுப்போம். அவ்வாறு அறிவித்தது போல 20ஆம் தேதி நாம் வந்து மிஷன் சண்டே மறைபரப்பு ஞாயிறை கொண்டாடுகிறோம். நம்மால போய் நற்செய்தி அறிவிக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமா அதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. நற்செய்தி அறிவிப்பு நம்மளான உதவியை கண்டிப்பாக நம்ம செய்ய இருக்கோம். கடந்த ஆண்டு நம்ம பங்கிலிருந்து நம்ம 1,15,000 ரூபாய் நீங்கள் கொடுத்து அந்த காணி கொடுத்து உதவி செய்திருக்கிறோம். எனவே இந்த ஆண்டும் வருகின்ற 20ஆம் தேதி இந்த மறைபரப்பு ஞாயிறு உணவு திருவிழாவாக கொண்டாடுகிறோம். கடந்த ஆண்டுகள் நம்முடைய அன்பியங்கள் மற்றும் மற்ற இயக்கங்கள் அனைவருமாக இணைந்து பல விதமான உணவுகளை தயாரித்து நாம் இங்கே ஒரு விழா கொண்டாடி அதிலிருந்து வருகிற அந்த பணத்தை நாம் இந்த மறைபரப்பு ஞாயிறுக்காக கொடுத்திருக்கிறோம். எனவே இந்த ஆண்டும் அது நடைபெறும் 20ஆம் தேதி நடைபெறுகிற. எனவே அன்பிய சேர்ந்தவர்கள் இயக்கங்களை செய்தவர்கள் நம்முடைய அன்பிய ஒருங்கிணைப்படி தொடர்பு கொண்டு மிக விரைவில் என்னென்ன ஸ்டால்லாம் போகிறோம் என்பதை கலந்து ஆலோசிக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அவ்வாறு 27ஆம் தேதி நம்முடைய அன்பிகளுக்கான விவிலிய வினாவிடை போட்டு இது வந்து 3 மாதங்களுக்கு முன்பாக அறிவித்தோம். எனவே வருகின்ற 27ஆம் அடுத்த மாதம் நடைபெறும். எனவே இந்த ஒரு அன்பியத்தில் 3 பேர் பங்கேற்க வேண்டும் என்று சொல்லியிருந்தோம். வருகின்ற இந்த வாரத்துக்குள்ளாக, இந்த வாரம்னா நான் சொன்னது முதல் வாரம் அக்டோபர் மாதத்துக்குள்ளாக பெயர்களை பதிவு செய்து கொள்ளுமாறும் தயார் நிலை இருக்குமாறும் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அவ்வாறு இந்த நாட்டினுடைய வழிபாடு மிக அற்புதமாக நமக்காக சிறப்பித்து கொடுத்த நம்முடைய அதிதூதர் மிக்கி ஜெபக்குழு அனைவருக்குமாக ஒரு பலத்த ஒரு கரவொலி கொடுத்து நிறைய ஏற்பாடுகள் விவிலிய ஞாயிறுக்காக கடினமாக உழைத்திருக்கிறார். அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுகள். அடுத்த வார ஞாயிறு துளிப்படி இப்பொழுது குழந்தை திரேசம்மா அன்பித்தை சேர்ந்து சிறப்பிப்பார். அன்பாகவே நான் இதை பற்றி கடந்த 2 வாரங்களாக அறிவித்துக் கொண்டு இருக்கிறோம். நம்முடைய பங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மழை பெய்கிற போது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே இட வசதி இல்லை, சேறு சகதியாக மாறி விடுகிறது. எனவே இதை பற்றி பல முறை கலந்து ஆலோசித்த ஒரு முடிவு தான் ஒரு பேவிங் பிளாக்ஸ் போடலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்கிறோம். பங்கு பேரவை எல்லாம் அன்பிகள் கலந்து பேசி ஆகவே அந்த கேட்லேருந்து இந்த ஸ்டேஜ் வரைக்குமான பேவிங் பிளாக்ஸ் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 7560 அடி மொத்தம் ஸ்கொயர் ஃபீட்டு. ஆகவே பேவிங் பிளாக்ஸ் நமக்கு தேவையான கற்கள் வந்து 22,000 கல் தேவைப்படுகிறது. 2-3 கோட்டு வாங்கியிருக்கோம். நல்ல கல்கள்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தெரியும், மண், பேவிங் பிளாக்ஸு, அதோட லேயிங் சார்ஜ் எல்லாம் சேர்த்தா ஒரு கல்லுக்கு 35 ரூபாய் செலவாகுது. ஒரு கல்லுக்கு 35 ரூபாய். ஆகவே மொத்தம் 22,000 கல்கள் தேவைப்படுகிறது.
நான் வந்து நீங்கள் இவ்வளோ கொடுங்க அவ்வளோ கொடுங்க சொல்ல மாட்டேன். உங்களால் முடிந்தது 10 கல், 20 கல், 50 கல், 100 கல் என்று நீங்கள் அதுக்கான ரெசிப்டம் நம்முடைய உதவி பங்கு வைத்திருக்கிறார். அவர் இல்லை என்றால் கூட உள்ள பங்கு பெறுவை உள்ள நபர்கள் இருக்கிறாங்க. இது வந்து நம்முடைய சின்ன ஒரு ப்ராஜெக்ட் தான். நம்ம ஒன்றும் பெருசாக பண்ணல. முதல்ல நம்ம இடத்தை நாம் பத்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏன்னா நிறைய இடர்பாடுகள், மழை வந்தால் வேற இது செய்ய முடியல. ஆகவே இதான இந்த தொல்லைகளிலிருந்து விடுதலை பெறுவதற்காக ஒரு சின்ன முயற்சி. எனவே நல்ல உள்ளங்கள் தயவு செய்து முன் வருமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மிக விரைவில் அதற்கான வேலையை துவங்க கொஞ்சம் மழைக்காக காத்து கொண்டு இருக்கிறோம். எனவே நீங்கள் பண உதவி தாராள உள்ளத்தோடு உதவி செய்யணும். 35 ரூபாய் ஒரு கல்லுடைய விலை. எனவே விருப்பம் உள்ளவர்கள் 100 கல்லோடு தரலாம், 200 கல்லோடு தரலாம். எனவே அதற்குரிய ரசீதையும் பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்போடு அழைக்கிறோம். அன்பானவர்களே, இந்த நாளிலே நம்ம மத்தியிலே நமக்காக திருப்பலி நிறைவேற்றி மிக அற்புதமான மறுவுரை ஆற்றி ஜெபித்தவர் அருள் தந்தை ரிச்சி வின்சென்ட் அவர்கள். நம்முடைய சென்னை மயிலை மறைமாவட்ட சேர்ந்த ஒரு இளம் குருவானவர். தந்தை அவர்கள் நம்முடைய சோஷியல் கம்யூனிகேஷன், நம்முடைய சென்னை மயிலுடைய சோஷியல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அதனுடைய பணியகத்தினுடைய செயலர் தந்தையாக பொறுப்பெடுத்து, அதோடு மட்டுமில்லாமல் மாதா டிவியில் நிறைய நிகழ்வுகள், நிறைய அவருடைய பூசையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு வல்லமையான குரு. பல இடங்களில் சென்று நற்செய்தி பணி அறிவித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே நம் மத்தியிலே வந்து அற்புதமான விரை வார்த்தை பற்றி அழகான கருத்தில் எடுத்துரைத்து நமக்காக ஜெபித்த தந்தை ரிச்சி வின்சென்ட் அவர்களுக்கு ஒரு பலத்த ஒரு கரவலை கொடுத்து அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். அருள் தந்தை வித்துஸ் அவர்கள் இன்று நம்மோடு இணைந்து பணியாற்றிய திருப்பணி நிறைவேற்றிய தந்தை அவர்கள் நான் அம்பத்தூரில் இருந்தபோது என்னிடம் திருத்தொண்டராக பணியாற்றியவர். அதாவது ஓஎம்ஐ சபையைச் சேர்ந்த அமலமறை தியாகிகள் சபையைச் சேர்ந்தவர். அவர் வந்து ஃபிலாசபியில் மேல்படி படித்து இப்போது தற்சமயம் வந்து பேரம்பாக்கத்தில் இருக்கிற குரு மாணவர்கள், ஃபிலாசபி ஸ்டூடெண்ட் மெய்யியல் மாணவர்களை வழிநடத்துகிற இடத்துல ஒரு ப்ரொஃபஸராக, பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். நமக்கு காலை திருப்பதி நிறைவேற்றி நம்மோடு இந்த நாள் முழுவதுமாக உதவி செய்ய வந்திருக்கிற அருள் தந்தை விதுஸ் அவர்களுக்கு ஒரு பலத்த ஒரு கரவலை கொடுத்து அவர்களுக்கு நம்முடைய அன்பான நன்றிகளையும் பாராட்டுகளையும் நாம் தெரிவித்துக் கொள்வோம். அன்பானவர்களே, இது வந்து அன்பியங்களின் யூபிலி தயாரிப்பு அப்படின்னு ஒரு புத்தகம் உங்களுக்கு தெரியும். நம்ம யூபிலி ஆண்டு எதிர்நோக்கி இருக்கிறோம். எதிர்நோக்கின் திருப்பயணிகள் அப்படின்னு நம்முடைய திருத்தந்தை 2025ஆம் ஆண்டை யூபிலி ஆண்டாக அறிவித்து அதற்கான பல தயாரிப்புகள். இந்த இடத்துல இந்த புத்தகத்தை தயாரித்தது அருள் பணியார் ரிச்சி வின்சென்ட். நம்ம மத்தியிலே இருப்பவர். பலத்த ஒரு கரவலையை கொடுக்கலாம் அவருக்கு. ரிச்சி வின்சென்ட் தான் அதனுடைய 2ஆம் வத்திக்கான் சங்கத்தினுடைய கொள்கை விலக்கேடுகளை சிந்திக்கும் முறை, அன்பிய கூடி எப்படிலாம் செய்யலாம் என்பதற்கான ஒரு அழகான ஒரு ஏட்டை அவர்கள் தயாரித்து நம்முடைய சென்னை உயர் மறை மாவட்டம் வெளியிட்டிருக்கிறது. தந்தை அவர்கள் தான் இந்த புத்தகத்தை தயாரித்திருக்கிறார்கள். எனவே இது என்னன்னா, எல்லா அன்பியங்களிலும் இது கண்டிப்பாக கருத்தமர்வுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். பல நேரம் இறை வார்த்தை எடுத்து தியானிக்கிறோம். அவை அன்பியங்களுக்கான இந்த புத்தகம் நம்ம மொத்தம் 29 அன்பியம் இருக்குது. 29 புத்தகம் இருக்கிறது அன்பியத்தை சேர்ந்தவைகள். நம்முடைய அன்பிய ஒருங்கிணைப்பு இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ளுமாறு இதில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறை இந்த எப்படிலாம் விளக்கங்கள், எப்படிலாம் வழிநடத்தல் என்பதை பற்றிய விளக்கங்கள் கொடுக்கப்படுது. எனவே தயவுசெய்து அன்பிய பொறுப்பால் இந்த ஒரு ஆண்டுக்கு, இந்த ஆண்டிலிருந்து அடுத்த ஆண்டு அக்டோபர் மாதம் வரை நம்முடைய அன்பிய கூட்டங்களில் அந்த அன்பியங்களின் யூபிலி தயாரிப்பு என்ற புத்தகத்தை பயன்படுத்துமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய அன்பிய ஒருங்கிணைப்பிலிருந்து இந்த புத்தகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அவ்வாறே நம்முடைய தமிழக ஆயர் பேரவை ஒரு புதிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது. அன்பியங்கள் மொத்தம் 4 பேர் தான் இருப்பாங்க. அது அன்பியத்துக்கே யாரும் வருதில்லை, நீங்கள் வேணாம் அப்படின்னு சொல்வீங்க. பட் இருந்தாலும் சில அன்பியங்கள் ரொம்ப ஆர்வமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். நம்முடைய தமிழக ஆயர் பேரவை ஒரு அன்பியத்தை 8 பேர், இறைவேண்டல் பொறுப்பாளர், தலைமை பொறுப்பாளர், குழந்தைகள் பொறுப்பாளர், இளைஞர் பொறுப்பாளர், முதியவர் பொறுப்பாளர், தம்பதியர் பொறுப்பாளர் என்று ஒரு 8 பேரை தேர்ந்தெடுத்து அவர்கள் தான் வழி நடத்தணும் அப்படின்னு புதிய ஒரு வழிமுறையை கொடுத்துருக்காங்க. நமது மறை மாவட்டத்திலும் மறைபடுத்துறதுக்கான முயற்சி எடுக்கிறோம். நம்முடைய பங்கிலும் கூட அதற்கான வேலைகளை துவங்கி இருக்கிறோம். அன்பிய ஒருங்கிணைப்பு சேர்ந்தவர்கள் தயவு செய்து உங்களை அணுகுவார்கள். அன்பியத்தை சேர்ந்தவர்கள், அன்பிய பொறுப்பாளர்கள் இன்னும் ஒரு 4 பேரை நீங்கள் எடுத்து கொடுக்கணும். ஆகவே இந்த 8 பேராக நமது அன்பியத்தை பல நிலைகள் நாம் வழிநடத்த இருக்கிறோம். இதை பற்றி விவரங்களை உங்களுக்கு அன்பிய ஒருங்கிணைப்பை சேர்ந்தவர்கள் அறிவிப்பார்கள். இந்த நாளில் மத்தியிலே பாக்கியராஜ் ஆரோக்கியமேரி அவர்கள் தங்களுடைய திருமண வெள்ளி விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார். நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வெள்ளி விழாவும் பொன் விழாவும் கண்டிப்பாக கொண்டாடப்பட வேண்டும். இதனால் நம்ம வந்து வழக்கமாக நம்ம பங்கில் வந்து அந்த திருக்குடும்ப பெருவிழா என்று கொண்டாடுவோம். சில பல நாளைகளில் அவங்க இல்லாமல் போயிடுறாங்க. எனவே இந்த நல்ல நாளிலே எப்பெல்லாம் அவங்க திருப்பணி நிறைவேற்றிக்கணும் பங்கில் அவங்களுக்கு ஒரு மரியாதையை செலுத்த விரும்பி இருக்காங்களா? பாக்கியராஜ் ஆரோக்கியமேரி எங்கே இருக்காங்க? இருக்காங்களா? இல்லையா? பாக்கியராஜ் வாங்க சீக்கிரம். அவர்களுக்கு ஒரு பலத்த ஒரு கரவலை கொடுத்து அருள் தந்தை ரிச்சி வின்சென்ட் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை போற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
பிள்ளைகள் கண்டிப்பாக பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை. இந்த 25 ஆண்டுகள் வெள்ளி விழாவை கொண்டாடுகிற தம்பதிகளுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கும். அவருடைய இறைவன் நிறைவாக ஆஸ்வதிக்கும், அவருடைய பிள்ளைகளையும் நிறைவாக ஆஸ்வதிக்குமாறு நாம் அவளுக்காக வென்றாலும். இப்போது அதிதூதர் மிக்கேலை பற்றி ஒரு சின்ன ஒரு விஷயத்தை வாசிப்பாங்க, விவரம் குறிப்பு. அதை முடிந்தவுடன் கடைசி ஜெபம் ஜெபிக்கப்படும். ஜெபம் முடிந்த உடனே நம்ம இந்த கண்காட்சி திறக்க இருக்கிறோம். இங்கே ஒரு சின்ன இறை வார்த்தை உறக்க வாசிப்பாங்க. அதை வாசித்த பிற்பாடு குருக்கள் நாங்கள் அனைவருமாக செல்வோம். நீங்களும் அனைவருமாக நம்ம அந்த கண்காட்சி தந்தை அவர்கள் ஒரு சிறிய ஜெபம் திறந்து வைப்பா. நான் சொன்ன எல்லாம் ஒரே நேரத்தில் போக முடியாது, மீட்டியமாக நான் சொல்கிறது கொஞ்சம் பொறுமையாக இருந்து நான் சொன்ன மாதிரி இந்த உணவு, காலை உணவு இருக்கிறது, டீலாம் இருக்குது, குடிச்சிட்டு மெதுவாக நீங்கள் சென்று ஒவ்வொரு நிகழ்வையும் நீங்கள் பார்த்து ரசித்து உற்சாகப்படுத்துமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். விண்ணுலகின் நவவிலாச வான தூதர்களின் தலைவர் புனித மிக்கேல் அதிதூதர் பற்றிய சிறு குறிப்பு. விண்ணுலகில் நவவிலாச வான தூதர்களின் தலைவர் புனித மிக்கேல். உலகம் படைக்கப்படும் முன்னர் தூதர்களின் விடிவெளி என அழைக்கப்பட்டவன் லூசிபர் என்னும் அதிதூதர். இவன் மிகவும் அழகுள்ளவன், மிகவும் பெருமை கொண்டவன். உலகிற்கு மீட்பர் தேவை, இந்த உலகை மீட்பது தம் மைந்தன் என இறைவன் திருவுள்ளமானார். இதை அறிந்த லூசிபர் அதிதூதராகிய தான் இருக்க, நான் ஒரு நாளும் மனுர் மீட்பரை ஆராதிக்க மாட்டேன் என்ற இரு மாப்பு லூசிபரில் எழுந்தது. அகங்காரம் கொண்டான். தான் என்ற ஆணவத்தால் கடவுளை எதிர்த்தான். நல்வழி காட்ட மிக்கேல் அதிதூதர் விரைந்தார். அவரின் நல்லுரைகளை உதறி தள்ளினான் லூசிபர். கடவுளுக்கு பணிவதை விட தான் நரகத்தில் ஆட்சி புரிவதே மேல் என்றான். இதை அறிந்த மிக்கேல், இறைவனுக்கு நிகராக யார் இருக்க முடியும் என வீர முழக்கமிட்டு விண்ணுலகிலே போர் புரிந்து லூசிபரையும் அவன் சகாக்களையும் எரிநெருப்பில் வீழ்த்தினார் மிக்கேல். மிக்கேல் என்பதன் பொருள் இறைவனுக்கு நிகரானவர் யார் என்பதே. இறைவனுக்கு கீழ்ப்படியாமல் எரிநெருப்பில் தள்ளப்பட்ட லூசிபர் மற்ற தூதர்கள் தான் சாத்தான் என்ற பெயர் கொண்டவர்கள் ஆனார்கள். இதனால் தான் புனித மிக்கேல் அதிதூதரின் சொரூபத்தின் அவர் பாதத்தின் கீழ் பசாசு மிதிக்கப்பட்டிருப்பதை காண்கிறோம். சாத்தானுக்கு அதிதூதர் மிக்கேல் என்றாலே நடுக்கம் ஏற்படும். அதிதூதர் மிக்கேல் மிகவும் வல்லமை மிக்கவர் என்றாலும் மிகவும் தாழ்ச்சி உடையவர். சமாதானத்தின் தூதர். மரண வேளையில் நம்முடன் இருந்து பசாசுகளை விரட்டுபவர். இப்பேற்பட்ட வல்லமை மிக்க தூதர் வழியாக இறைவனை நாம் பற்றி கொள்வோம். இவர் பெயரை தாங்கிய புனித மிக்கேல் அதிதூதர் ஜெபக்குழு நமது பங்கில் சிறப்புடன் செயல்பட்டு கொண்டிருப்பதோடு பங்கு மக்களின் ஜெப தேவைகளை அவர்களது இல்லங்களில் ஜெப கூட்டங்களின் வழியாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. இந்த ஜெபக்குழு நமது பங்கில் 2000ஆம் ஆண்டில் துவங்கப்பட்டது. வருகின்ற 2025ஆம் ஆண்டு இதன் வெள்ளி விழாவை கொண்டாட ஜெப குழுவினர் தயாராகி வருகின்றனர். இப்பேற்பட்ட ஜெபக்குழு உறுப்பினர்களுக்காகவும் அவர்களின் குடும்பங்களுக்காகவும் நாம் அன்றாடுவோம். புனித மிக்கேலே, புனித கபிரியேலே, புனித ரபேலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இந்த நிலையில் மீண்டுமாக நம்முடைய ஜெபக்குழுக்கு நாம் நன்றி சொல்லணும். காரணம், வெறுமனே பங்கில் இருக்கிற பங்கு குடும்பங்களை மட்டுமல்ல, பல இந்துக்கள் நிறைய குடும்பங்கள் அவங்க போய் ஜெபம் பண்ணி நிறைய அவங்க ஷேர் பண்ணுவாங்க. இந்த ஒவ்வொரு மாதத்தில் ஒரு நாள் அவருக்கான ஒரு கூட்டம் இருக்கிறது. இவர்களை கடவுள் பயன்படுத்தி நிறைய குடும்பங்களில் நிறைய ஆசீர்வாதங்களை செய்து கொண்டு இருக்கிறார். எனவே நம்முடைய ஜெபக்குழுவின் அது மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு ஆண்டும் இந்த மறைபரப்பு ஞாயிறாக இருந்தாலும் பங்கில் நடக்க எந்த காரியமாக இருந்தாலும் அதில் தங்களை அதிகமாக இணைத்து கொண்டு உழைக்கிற அற்புதமான சகோதரிகள் அனைவருக்கும் ஒரு பலத்த ஒரு கரவொலி கொடுத்து அவர்களுக்கு நம்முடைய அஞ்சாவது நன்றிகளையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்வோம். தந்தை அவர்கள் கடைசி ஜெபிச்ச பிற்பாடு நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு 3-4 கதாபாத்திரங்கள் 5 இறைவாக்கில் உள்ள வருவாங்க. இறைவார்த்தை வாசிக்கப்பட்ட பிற்பாடு நம்ம மீண்டுமாக செல்வோம். ஒரு சின்ன ஒரு உதவி செய்யணும். நீங்கள் அனைவருமாக இப்படி பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா 24 ஸ்டால் போட்டிருக்காங்க. படைப்பின் உடன்படிக்கையில் இருந்து விண்ணக உடன்படிக்கை என்று 24 ஸ்டால் இருக்கு. பல நேரங்களில் பார்த்துட்டு அப்படியே போயிடுவோம். எந்த ஸ்டால் நல்லா இருந்தது,
பெஸ்ட்டாக இருந்தது அப்படின்னு உங்ககிட்ட நீங்கள் மேலே போகும்போது சின்ன சீட்டு தருவாங்க. சும்மா டிக் பண்ண போதும். நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ எதுவுமே பண்ண தேவை, டிக் பண்ணால் மட்டும் போதும். இந்த மாதிரி ஒரு 2 சீட்டு உங்கள்கிட்ட கொடுக்கப்படும். நீங்கள் மேலே போகிற போது அதை எடுத்துக்கொண்டு அப்படியே சென்று 24 ஸ்டாலையும் பார்த்த பிற்பாடு உங்களுக்கு எது பிடிச்சி, இப்போ எனக்கு வந்து எரேமியா ஸ்டால் பிடிச்சிருக்கு, நான் டிக் அடிக்கலாம். அப்போ அதிகமாக வருகிறவர்களுக்கு நாம் அடுத்த வருகிற நாட்களில் பரிசளித்து மகிழ இருக்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் மத்தியில் இந்த திருப்பலியை நிறைவேற்றியும் இந்த நாளில் உங்களோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு தந்த நம்மளுடைய பங்கு தந்தை அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபாதர் ஏற்கனவே சொல்லிட்டாரு 9 முடியுது, அதனால் சீக்கிரமாக சொல்லி முடிச்சிடுறேன். ரொம்ப நன்றி. அடுத்த தடவை வாய்ப்பு கிடைக்கும் போது ஃபாதரை பற்றி நிறைய விஷயம் சொல்கிறேன், இப்போ வேண்டாம். அன்பார்ந்தவர்களே, அடுத்தது ஃபாதர் சொன்ன மாதிரி மாதா தொலைக்காட்சியிலும் நான் இப்பொழுது பொறுப்பில் இருக்கிறேன். மாதா தொலைக்காட்சியிலிருந்து உங்களுக்கு சின்ன வேண்டுகோள். நிறைய பேர் நீங்கள் மாதா தொலைக்காட்சி பார்க்கிறீர்கள், தாங்குகிறீர்கள். மாதா தொலைக்காட்சிக்கு உங்களுடைய ஜபங்கள் அதிகமாக தேவை. தயவு செய்து உங்களுடைய தனிப்பட்ட ஜபங்களில் மாதா தொலைக்காட்சிக்காக நீங்கள் அதிகமாக ஜபிக்க வேண்டும். ஆண்டவர் உங்களுக்கு ஏதாவது பொருளுதவி செய்ய தூண்டினார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் மாதா தொலைக்காட்சி ஆப் வழியாக, நீங்கள் ஜிபே வழியாக நீங்கள் உங்களுடைய காணிக்கைகளை செலுத்தலாம். என்னிடமோ பங்கு தந்தையிடமோ நீங்கள் அதற்கான காணிக்கைகளை செலுத்தலாம். மாதா டிவிக்கு உதவ விரும்புகிறவர்கள் நீங்கள் பணம் தரீங்களோ இல்லையோ, தயவு செய்து மாதா தொலைக்காட்சிக்காக அதிகமாக ஜெபியுங்கள். நீங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜபமும் நற்செய்தியை பல இல்லங்களுக்கு எடுத்து செல்ல எங்களுக்கு உதவும். தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். அனைவரும் எழுந்து நிற்போம். இறைவனை ஆசை. நிறைவுள்ளவராகிய எங்கள் தந்தையே, உம்முடைய நிறைவிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த கொடைகளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். நாங்கள் உட்கொண்ட இந்த திருவிருந்து எங்களுடைய ஒரே திருமகனுடைய சாயல் கொண்டவர்களாக மாறச் செய்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்கி உங்களை எல்லா விதமான தீவனைகளிலிருந்தும் கொள்ளை நோய்களிலிருந்தும் காப்பாராக. ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் மேல் ஒளிரச் செய்து உங்களுக்கு இரக்கம் காட்டுவாராக. ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்பி உங்களுக்கு சமாதானம் அருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசீர் உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றென்றும் தங்கி இருப்பதாக. அனைவரும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அனைவரும் அமருவோம். ஒரு 2 நிமிடம் மட்டும் எல்லாம் உட்காருங்க, பார்ப்போம். ஃபர்ஸ்டா சீக்கிரம். அன்பானவர்களே, நான் சொல்வதை நீங்களும் திரும்பி சொல்லுங்கள். வேண்டும் 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 விவிலியம் வேண்டும் விவிலியம் வேண்டும் 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 விவிலியம் வேண்டும் விவிலியம் வேண்டும் வீட்டுக்கு ஒரு விவிலியம் வீட்டுக்கு ஒரு விவிலியம் வேண்டும் 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 வீட்டுக்கு ஒரு விவிலியம் வீட்டுக்கு ஒரு விவிலியம் வேண்டும் 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 இன்று ஆளுக்கு ஒரு விவிலியம் இன்று ஆளுக்கு ஒரு விவிலியம் வேண்டும் 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 ஆளுக்கு ஒரு விவிலியம் ஆளுக்கு ஒரு விவிலியம் வேண்டும் 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 வாசிப்போம் 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 நாளும் ஒரு அதிகாரம் நாளும் ஒரு அதிகாரம் வாசிப்போம் 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 வேண்டும் 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 விவிலியம் வேண்டும் விவிலியம் வேண்டும் வாசிப்போம் 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 ஆளுக்கு ஒரு அதிகாரம் ஆளுக்கு ஒரு அதிகாரம் வாசிப்போம் 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 வேண்டும் 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 விவிலியம் வேண்டும் விவிலியம் வேண்டும். இப்போது இறை வாக்கில் இருப்பாங்க ஃபாதர். அவங்க ஒரு சுருளேடு எடுத்து வந்திருக்காங்க. இப்போ அந்த சுருளிலானது தந்தையில் ஒப்படைக்கப்படும். அதை எடுத்து அவர்கள் உறக்க வாசிப்பார்கள். தொடக்க நூல் 17:2. உனக்கும் எனக்கும் இடையே ஒரு உடன்படிக்கையை நான் ஏற்படுத்திக் கொள்வேன், உன்னை மிக மிக பெருகச் செய்வேன். தொடக்க நூல் 17:7. தலைமுறை தலைமுறையாக உன்னுடனும் உனக்கு பின்வரும் உன் வழிமரபினருடனும் என்றுமுள்ள உடன்படிக்கையை நான் நிலைநாட்டுவேன். இதனால் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் வழி மரபினருக்கும் நான் கடவுளாக இருப்பேன். ஆமென். பிளஸ் பண்றேன்.
இறை சட்டம் 30:20. கடவுளாகி ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு, அவரது குரலுக்கு செவி கொடு, அவரையே பற்றிக்கொள், ஏனெனில் அவரே உனது வாழ்வு, அவரே உன் நீடிய வாழ்வு. ஆமென். மத்தேயு நற்செய்தி 5:18. விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், திருச்சட்டம் யாவும் நிறைவேறும், அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். எரேமியா 31:33. அந்நாட்களுக்கு பிறகு இஸ்ராயேல் வீட்டாரோடு நான் செய்யவிருக்கும் உடன்படிக்கை இதுவே, என் சட்டத்தை அவர்கள் உள்ளத்தில் பதிப்பேன், அதை அவரது இதயத்தில் எழுதி வைப்பேன், நான் அவர்களின் கடவுளாய் இருப்பேன், அவர்கள் என் மக்களாய் இருப்பார்கள் என்கிறார் ஆண்டவர். ஆமென். தர்மையான இறை வாக்கினர்கள் 5 பேர் இருக்காங்க. அவர்களுக்கு ஒரு பலத்தை ஒரு கரவழி கொடுத்துடலாமா? இல்லைங்க. இப்போது முன்னுரை இது முடிச்ச பிற்பாடு இவங்க முன்னாடி வழி நடத்துவாங்க. நாம் அனைவருமாக நசன பாட நான் இந்த பாடப்படும். அப்போது நம்ம இந்த விவிலிய கண்காட்சியை அங்கே தந்தையர்கள் திறந்து வைப்பார்கள். நான் சொன்ன மாதிரி தொடர்ந்து நம்ம விவிலிய கண்காட்சி பங்கேற்போம். வெளியில் இருக்கிற அந்த உணவு வகைகளை நீங்கள் உண்டு மகிழுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சிறிய முன்னுரை, விவிலிய கண்காட்சிக்கான முன்னுரை வாசி. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இங்கு கூடியிருக்கும் அனைத்து அருட்தந்தையர்களையும் அருட்சகோதரிகளையும் மேலும் பங்கு மக்கள் ஆகிய உங்களையும் புனித அந்தோணியார் மறைக்கல்வி மன்றம் சார்பாக விவிலிய கண்காட்சி 2024 எங்கள் மறைக்கல்வி குழந்தைகள் மற்றும் ஆசிரியர்கள் சார்பாகவும் அன்போடு வரவேற்கிறோம். இந்த விவிலிய கண்காட்சியானது உடன்படிக்கையின் மக்களாக வாழ என்று தலைப்பையொட்டி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த விவிலிய கண்காட்சியின் துவக்க நிகழ்வாக இப்பொழுது பீடத்திலிருந்து பவனியானது நடைபெற இருக்கிறது. இந்த பவனியில் பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கையான 10 கட்டளைகளை தாங்கிய மோசேயும், புதிய ஏற்பாட்டில் உடன்படிக்கை பேழையாக இருக்கின்ற அன்னை மரியாவும் மற்றும் தந்தையாம் கடவுள் நமக்கு கொடுத்த அழியாத புதிய உடன்படிக்கையான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் இப்பவனியில் வருகை தருவார்கள். அவர்கள் நம்மை உடன்படிக்கையின் மக்களாக வாழ அழைக்கின்ற வாயிலுக்கு அழைத்து செல்வார்கள். அவர்களோடு பயணிப்போம், வாருங்கள். பொது பாடல் முன்னாடி போங்க பாப்போம்.